சொல்றான். மற்ற இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை பத்தி குறிப்பிடும் பொழுது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியும் அல்லாஹ் தஆலா லைட்டா குறிப்பிடுறான். அப்படி என்ன இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி என்ன சிறப்பு அல்லாஹ் கொடுத்தான், உயர்ந்த ஸ்தானத்தை வழங்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அது என்ன ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போகும்போது 4வது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க. 4வது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிருப்போம் உங்களுக்கு, மிஅராஜுக்கு போகும்போது ஒவ்வொரு வானத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நபியை பார்க்கறாங்க. முதல் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2வது வானத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம், 3வது வானத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 4வது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு வானத்துல ஒரு நபியை பார்க்கறாங்க இல்லையா. வானத்துல இருக்கிறதா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்ப அவங்கள சந்திக்கிறாங்க, அவங்க வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் 5வது வானத்துக்கு போறாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜின் போது நடந்த சம்பவம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கும் பொழுது பார்த்திருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மற்ற எந்த நபிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ரப்புல் ஆலமீன் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான். அது என்னன்னு சொன்னா, எல்லா நபிமார்களுமே உலகத்திலே பிறந்து உலகத்திலே மரணித்தார்கள். எல்லாருமே உலகத்துல பிறந்து பூமியிலே மரணித்தார்கள். சில நபிமார்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட அந்தஸ்தை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, அவங்க பூமியில பிறந்து வானத்துக்கு போய் அல்லாஹ் பார்த்துட்டு வந்து மறுபடியும் பூமியில மரணிச்சாங்க. அது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா, பூமியில பிறந்து அவங்களை அல்லாஹ் மரணிக்கவே செய்யல, வானத்தளவுல உயர்த்திக்கிட்டா மறுபடியும் இன்ஷா அல்லாஹ் உலக அழிவு நல்ல மறுபடியும் பூமிக்கு வந்து அவங்க மரணிப்பாங்க. இது யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்படி ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சிறப்பு கொடுத்தான் இல்லையா. அந்த அடிப்படை இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ரப்புல் ஆலமீன் அவளை பூமியில பிறக்க வச்சு 4வது வானத்துக்கு அல்லாஹ் அழைச்சு வானத்திலே வைத்து அல்லாஹ் மரணிக்க வச்சான். அவங்க மரணிச்சது எங்க? 4வது வானத்திலே மரணித்தார்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அவங்க மரணிச்ச சம்பவம் எப்படி? ஒரு அழகான சம்பவம் ஹதீஸ்கள்ல வருது, சுருக்கமா வருது. என்னன்னு சொன்னா, ஒரு முறை இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பண்றாங்க, அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ் நான் நிறைய அமல் செய்யணும், அதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கொடு அப்படின்னு கேட்கறாங்க. நான் நிறைய அமல் செஞ்சு உனக்கு உன்னுடைய நெருக்கத்தை பெறணும், அதுக்கு எனக்கு பாக்கியத்தை கொடு அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்னு சொன்னா, நபியே இதுவரை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து உங்கள் காலம் வரை எத்தனை பனு ஆதம்கள் பிறந்தார்களோ, அது ஆதமுடைய மக்கள் எவ்வளவு பேர் பிறந்திருக்கிறாங்களோ அவ்வளவு பேர் செஞ்ச அமல்களை போன்று ஒரு மடங்கு அமலை உனக்கு தர்றேன், நன்மையை உங்களுக்கு தர்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இவ்வளவு காலம் வரை எவ்வளவு மக்கள் மூமின்களாக இருந்து நல்ல அமல் செஞ்சாங்களோ அவங்க எல்லாருடைய அமலை போன்றும் ஒரு மடங்கு அமல் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி ரப்புல் ஆலமீன் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான். அப்ப இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேராசை கொல்லல. பேராசைன்னா எந்த விஷயத்துலங்க? எந்த விஷயத்துல? ஆகிரத்தின் விஷயத்துல. அது பேராசை அல்ல. உலகத்திலே விஷயத்துல கொள்றதுக்கு பேர் தான் பேராசை. இன்னும் வேணும்னு கொள்ற பாருங்க, இது பேராசை. ஆகிரத்திலே விஷயத்துல எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அதுக்கு பேர் என்ன கிடையாது, அது பேராசை கிடையாது. அப்போ நான் பேராசைன்னு சொல்லி பெரிய ஆசை, அதிகமான ஆசை. அப்ப அதிகமான இன்னும் மேலதிகமான ஆசை வைக்கிறாங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். யா அல்லாஹ் இன்னும் எனக்கு நன்மைகள் வேணும், இன்னும் நான் உன்னுடைய நெருக்கத்தை பெறணும் அப்படிங்கும் பொழுது அப்ப அவங்களுடைய நெருக்கமான ஒரு மலக்கு ஒருத்தர் வராரு. யாருக்கு? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருக்கமான மலக்கு ஒருத்தர் வராரு. வந்து அவர் சொல்றாரு, நபியே இத்ரீஸே, நீங்க இது மேல அதிகபட்சமான அமல் வேணும்னு சொன்னா நீங்க போய் மலக்குல் மௌத்தை பாருங்க. மலக்குல் மௌத்தை பாருங்க. அவரை பார்த்து ஏதாவது பேசி ஈசி கொஞ்சம் உங்களுடைய மௌத்தை கொஞ்சம் தள்ளி போட்டாருன்னு சொன்னா என்ன பண்ணலாம், நீங்க அதிகமான அமல் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே மலக்குல் மௌத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு உடனே அந்த மலக்கு என்ன பண்றான்னு சொன்னா, சரி வாங்க என் கூட வாங்க அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு. யார? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை போய் அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போய் 4வது வானத்துல இருக்கிறாங்க. யார்? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அப்ப மலக்குல் மௌத்தை எதிரில் வர்றாங்க. மலக்குல் மௌத்தை எதிரில் வர்றாரு. அப்ப மலக்குல் மௌத்துட்ட இந்த மலக்கு என்ன பண்றாரு, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் நம்பர் அழைச்சிட்டு போனாங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க, நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கிறோம். அப்படியே என்ன விஷயம்? நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க இன்னும் நிறைய அமல் செய்ய ஆசைப்படுறாங்க, அதனால அவங்களுடைய மௌத்தை கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னு சொன்னா பிரயோஜனமா இருக்கும், அதனால அதை பத்தி தான் பேச வந்தேன் அப்படின்றாங்க. அப்ப மலக்குல் மௌத் சொல்றாங்க, இப்ப இத்ரீஸ் எங்க அப்படின்றாங்க. மலக்குல் மௌத் கேட்கிறாரு, இப்ப இத்ரீஸ் எங்க? இதோ என்னுடைய சிறகுல தான் இருக்கிறாங்க, என்னுடைய முதுகுக்கு மேல என்னுடைய சிறகுல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மலக்குல் மௌத் சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு மகா பெரியவன். ரப்புல் ஆலமீன் இப்பதான் எனக்கு சொல்லி அனுப்புறான், இத்ரீஸுடைய உயிரை 4வது வானத்துல போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி. நான் யோசிக்கிறேன், இத்ரீஸ் பூமியில உட்கார்ந்து இருக்காரு, நம்ம எப்பறம் 4வது வானத்துல போய் வாங்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். பாத்தீங்களா அல்லாஹ்வுடைய கிருபையை, பாத்தீங்களா அல்லாஹ்வுடைய குதிரத்தை, பாத்தீங்களா அல்லாஹ்வே கொண்டு வந்து விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அங்க வச்சு உயிரை வாங்கிட்டு போயிடுறாரு. யாரு? மலக்குல் மௌத். இதுதான் அவங்க மரணிச்ச சம்பவமா சுருக்கமா ஹதீஸ்களை சொல்லப்படுறது. இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த மிகப்பெரிய நபி, மிகச் சிறந்த நபி, குர்ஆனிலே ரொம்ப அதிகமாக வலியுறுத்தப்பட்ட, குர்ஆனில் அதிகமாக அவர்களை பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்ட நபியா இருந்துச்சுன்னா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 7வது தலைமுறை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 10வது தலைமுறை. யாரு? நூஹ் நபி அவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 7வது தலைமுறை, ஆதம் நபியுடைய 10வது தலைமுறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும்போது சொல்றாங்க, கான பைன இத்ரீஸ வ ஆதம அஷரத குரூன், ஆதமுக்கும் இத்ரீஸுக்கு மத்தியில 10 நூற்றாண்டுகள் இருந்தன. குரூன் அப்படின்னா
கர்ன் என்பதனுடைய பன்மை. கர்னுங்கிறதுக்கு அரபியில் ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்னு தலைமுறைன்னு அர்த்தம் உண்டு, இன்னொன்று நூற்றாண்டுன்னு அர்த்தம் உண்டு. தலைமுறைன்னு அர்த்தம் உண்டு, இன்னொன்று நூற்றாண்டுன்னு அர்த்தம் உண்டு. அப்ப எப்படி வச்சாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுக்கும் இத்ரீஸுக்கு, ஆதமுக்கும் நூஹுக்கும் மத்தியில 10 தலைமுறை இடைவெளி உண்டு. அப்ப 10 தலைமுறைக்கு பிறகு தான் இத்ரீஸ் பிறக்கிறாங்க. இன்னொரு அர்த்தப்படி பார்த்தா 10 நூற்றாண்டுக்கு பிறகு, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க அப்படின்னு இந்த ரெண்டுமே பொருந்தும். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமே உலகத்துல 1000 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமே வாழ்ந்துட்டாங்க. அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு 120 வருஷத்துக்கு பிறகு யார் பிறக்கிறாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் 10 தலைமுறை எடுத்தாலும் 10 நூற்றாண்டு எடுத்தாலும் அப்ப கிட்டத்தட்ட 1120 வருஷத்துக்கு பிறகுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. 10 தலைமுறை வச்சாலும் பிரச்சனை இல்லை. 10 தலைமுறைக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுஹும் முஸ்லிமூன். அந்த 10 தலைமுறையிலே 10 நூற்றாண்டில இருந்த அத்தனை பேருமே முஸ்லிம்கள் தான் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதுவரையில என்னன்னு சொன்னா, உலகத்துல காஃபிர்ங்கிறதே வரல. நேத்து நான் உங்களுக்கு சொன்னேன், இடையில காபில் மட்டும்தான் ஒரு கொலகாரனா மாறினானே தவிர மற்றபடி அவங்க என்னவா இல்ல முஷ்ரிக்காவோ காஃபிராவோ ஆகல. ஆனால் இந்த 10 தலைமுறையாக ஷிர்கே இல்லாமல் இருந்த உலகத்திலே, குஃப்ரே இல்லாமல் இருந்த உலகத்திலே ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல தான் ஷிர்க் லைட்டா தலை தூக்குது. எப்படி தலை தூக்குது அப்படின்னு சொன்னா, லைட்டா இல்ல, ஆரம்பமே ஷிர்க்குடைய ஆரம்பமே எப்படி வந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப சரியான ஃபோர்ஸோட தான் வந்துச்சு. ஏன்னு சொன்னா, ஷைத்தான் பூமியில சுத்திட்டு இருக்கிறான்ல, சைத்தான் அழிஞ்சு படலையே, பூமியில சுத்திட்டு இருக்கிறான். அவனுடைய அடிவரடிகள் அவனுக்கு தேவையான ஆதரவாளர்கள் சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணான், எப்படி எப்படிலாம் யார் யாரை கெடுக்கணும் அப்படிலாம் கெடுத்தான். அதுக்கு சைத்தான் தேர்ந்தெடுத்த முதல் வழி என்ன அப்படின்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வம்சத்திலே சில நல்லடியார்கள் இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினரிலே, அவங்களுடைய வம்சாவளியிலே சில நல்லடியார்கள் இருந்தாங்க. அந்த நல்லடியார்கள் பேரை பூரா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் இன்ஷா அல்லாஹ் பின்னால உங்களுக்கு சொல்றேன் அந்த பேர்களை. அந்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் அல்லாஹ் சொல்றான். நான் பார்த்து சொல்றேன். அந்த 7-8 பேரை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, எல்லாமே ரொம்ப நல்லடியார்கள், நல்ல மக்கள். அதாவது யகூஸ், யஊக், நஸ்ரு, இந்த மாதிரி பேர் அவங்க பேர்லாம். இவங்களாம் வந்து ரொம்ப நல்லடியார்களா இருக்கிறாங்க. இவங்க நல்லடியார்கள் மௌத்தா போன பிறகு ஷைத்தான் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இந்த பேர்லாம் வந்து குர்ஆன்ல இருக்குது. இந்த நல்லடியார்களுடைய பேர் வந்து குர்ஆன்ல இருக்குது. இந்த நல்லடியார்கள் நல்ல மனுஷங்க, அவங்க நல்லடியார்கள் மௌத்தா போய் நல்லபடியா சேர்ந்துறாங்க, அல்லாஹ்ட்ட நல்ல அமல் செஞ்சுட்டு. அவர்களுக்கு பிறகு என்ன பண்றான், அவங்களுடைய பெயரை பயன்படுத்தி ஷைத்தான் விளையாட ஆரம்பிக்கிறான். எப்படின்னு சொன்னா, அந்த நல்லடியார்கள் இறந்த உடனே ஷைத்தான் நேரம் அவங்களுடைய வம்சத்தார்ட்ட வருது, அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட வந்து, இந்த பாருப்பா உங்க அத்தா ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தாரு, போய் சேர்ந்துட்டாரு, ஆமாங்க எனக்கு ரொம்ப வருத்தப்படாத, நான் ஒரு வழி சொல்லி தர்றேன். என்ன வழி சொல்லுங்க, உங்க அத்தா மௌத்தாய் அடக்கம் பண்ணீங்கல்ல, அந்த இடத்துல ஏதாவது ஒரு அடையாள குச்சியை நட்டு வை, ஏதாவது ஒரு அடையாள குச்சியை நட்டு வை. நீ தினந்தோறும் எதையாவது அல்லாஹ் வணங்கணும்னு நினைச்சா நேரம் அந்த அவங்க அத்தா அடக்கம் செய்யப்பட்ட அந்த அடையாள குச்சிக்கு மத்தியில போய் கொஞ்ச நேரம் கை கட்டி நின்று என்ன ஆயிடும், உன்னுடைய அத்தாவை நினைவு கொண்டதா ஆயிடும் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் ஷைத்தான். அப்ப முதல்ல ஷிர்க் எப்படி ஆரம்பிக்குதுங்க, யார் மூலமா ஆரம்பிக்குது, மரணித்தவர்களை வைத்துத்தான் ஷைத்தான் ஷிர்க் ஆரம்பிக்கலாம். ஷிர்க் யாரை வச்சு ஆரம்பிக்கிறான், மௌத்தா போயிட்டாங்க பாருங்க, அவங்கள வச்சு தான் ஆரம்பிக்கிறான். உன்னுடைய அத்தா நல்லடியாரா இருந்தாரு, அவர் மௌத்தா போயிட்டாரு, இப்ப அவர் காலத்துல நீ என்ன பண்ணணும்னு சொன்னா, அவருடைய கபர்ல ஒரு குச்சி நட்டு வை. இன்னைக்கு அந்த குச்சி தான் உருமாறி பரிணாமம் பெற்று எப்படி மாதிரி இருக்குது, எப்படி மாதிரி இருக்குது, ஜெண்டாவா மாதிரி இருக்குது. நீ ஜெண்டா வச்சிருக்காங்கல்ல, பச்சை ஜெண்டா, சிவப்பு ஜெண்டா, கருப்பு ஜெண்டா, மஞ்சள் ஜெண்டான்னு சொல்லி அந்த ஜெண்டா ஆரம்பிச்சது யாரு, முதல்ல ஷிர்க் ஆரம்பிச்சது ஷைத்தான் குச்சி வச்சு தான் ஆரம்பிக்கிறான், ஜெண்டா வச்சு தான் ஆரம்பிக்கிறான். நீ பாக்குறோம்ல, ரோட்டு தெருவில் ஒரு ஜெண்டா இருந்தா அதுக்கு போகும்போது ஒரு சல்யூட்டு, வரும்போது ஒரு சல்யூட்டு. அந்த ஜெண்டாக்கு அந்த மரத்தை நட்டி வச்சு அதுக்கு காலேஷா ஜெண்டா, மொய்தீன் ஆண்டவங்க ஜெண்டா, கௌசேப்பாக்கு ஜெண்டா, அந்த ஜெண்டான்னு பேரை வச்சுட்டு அந்த ஜெண்டாக்கு ஒரு உண்டியிலே மாட்டிவிட்டு அதுக்கு போகும்போது ஒரு சல்யூட்டு, வரும்போது ஒரு சல்யூட்டு. அந்த ஜெண்டாக்கு எவ்வளவு பைத்தியகாரத்தனம், எவ்வளவு மடத்தனம். ஒரு மரத்துக்கு போய் நம்ம சல்யூட் அடிக்கிறோமே, அந்த மரத்துக்கு போய் மரியாதை செய்யறமே. அப்ப ஷைத்தான் முதல்ல ஷிர்க் எங்க இருந்து ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, இறந்தவர்கள் பெயரால் அந்த ஜெண்டா நட்டு வச்சு அந்த ஜெண்டால தான் ஆரம்பிக்கிறது ஷிர்க். அப்ப முதல்ல ஷைத்தான் என்ன பண்றான், உங்களுடைய சொந்தக்காரங்களாம் இறந்துட்டாங்க, உங்களுடைய உறவினர்கள்லாம் பெரிய நல்லடியார்களா இருந்தாங்க, அவங்களுக்கு நீ ஞாபகார்த்தமா என்ன செய்யணும்னு சொன்னா, அவர்கள் மரணிக்கு அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபருக்கு மேல குச்சை நட்டு வை அப்படின்னா, இவன் குச்சை நட்ட அவனை போய் நிக்க ஆரம்பிச்சான். நின்ன உடனே இதுக்கு அடுத்த ஜெனரேஷன், இதுக்கு அடுத்த தலைமுறை என்ன ஆகும், இப்ப நாம பாக்குறதா குர்ஆனை வந்து ரொம்ப நம்முடைய முன்னால உள்ள தலைமுறையில நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, குர்ஆனை வந்து ரொம்ப அது சுத்தபத்தமா இருக்கணுங்கிறதுக்காண்டி துணியால சுத்தி வச்சாங்க. சும்மா சாதாரணமா வைக்காம அது கொஞ்சம் சுத்தமா இருக்கிறது துணியால சுத்தி வச்சாங்க நம்முடைய முன்னோர்கள். நாம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல சுத்தி துணியால சுத்தி வச்சு சும்மா வச்சா பத்தாது, அதனால கைப்படாத இடத்துல வைக்கணும், உயரத்துல தூக்கி வச்சோம், கைப்படாத இடத்துல வச்சோம். நமக்கு அடுத்த ஜெனரேஷன் எப்படி தெரியுமா வருவான், அதை கண்ணுப்படாத இடத்துல வைக்கணும் வச்சிருவான். நம்ம கைப்படுறதே பாவம்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனை சுத்தி வச்சாங்க துணியால, நாம பரிணாமம் அடைஞ்சிட்டோம்.
வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். என்ன பண்ணா அந்த குரானை உயரமாவை, கீழே வைக்காத, உயரமாவை, லேஸ்ல எடுக்க கூடாது, கைப்பற்றக்கூடாதுன்னு சொல்லி மேல தூக்கி வச்சோம். நமக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்தா எங்க அத்தா கைப்படாத இடத்துல வச்சாரு, நான் கண்ணு படாத இடத்துல வச்சாரு, அதை பாக்குறதே பாவம், கொரோனா பாக்குறதே பாவம். இப்படி திருப்பிக்க எப்படி மாறுது பாருங்க. அதாவது இது ஷைத்தானுடைய விளையாட்டு. இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குரானை புலங்கறதுக்காண்டி கொடுத்தான். ஓதி 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 குரானை கிளிங்க, இது அல்லாஹ் சொன்ன சட்டம். ஓதி ஓதி குரானை கிளிங்க, குரானை பழைசாக்குங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பீரோல இருக்கிற குரான் பூரா அப்படியே வச்சு 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 இத்து பழசா போச்சு. ஓதுறதுல அப்படியே என்ன பண்றது, யாராவது அத்தா மூத்தாட்டாச்சுன்னா அவர் பேரால குரானை கொண்டு பள்ளியாசல வச்சுட்டு போயிடுறது, இங்க வச்சுட்டு போயிருது. அதை யாரும் எடுத்து ஓதுறதே கிடையாது. ரமதானுக்கு ஒரு தடவை எடுத்து சுத்தம் பண்ணும்போது பார்த்தா அப்படியே இருந்து புத்தா பூசா இருக்கும். ஆனா இத்து போயிருக்கும். 5 வருஷம் 10 வருஷம் அப்படி அடைச்சு வச்சா என்ன ஆகும், இத்து பேர் கொண்டு போய் அதை கொண்டு போய் கபர்ல கொண்டு போய் பண்ண தோணி கொண்டு போய் புதைக்கிறது. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா இதுதான் பரிணாமங்கிறது. லவாலத்து வழிகேட்டினுடைய பரிணாமம் எப்படி வளரும் சொன்னா இப்படித்தான் வளர ஆரம்பிக்கும். அப்ப அந்த மாதிரி தான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல வழிகேடு வளர ஆரம்பிச்சது. எப்படி வளர ஆரம்பிச்சது, முதல்ல குச்சை மட்டும் நட்டு வச்சான். அப்புறம் என்ன பண்ணான்னு சொன்னா, சரி வெறும் குச்சை மட்டும் நட்டு வச்சா பத்தாதுப்பா, அவருக்கு ஒரு போட்டோ ஒண்ணு செஞ்சு வை. இறந்தவருக்கு என்ன பண்ண, ஒரு போட்டோ ஒண்ணு வரைஞ்சு அதை மாட்டி வச்சு அதுக்கு முன்னாடி இப்படி கையை கட்டி நில்லு அப்படின்ட்டான். உடனே அடுத்த ஜெனரேஷன் போட்டோ வரைய ஆரம்பிச்சான். இதெல்லாம் ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பைதா மாத்து மின்ஹும் அர்-ரிஜாலு ஸாலிஹு, அவர்களிலே நல்ல மனிதர்கள் மறைந்து விட்டால் பனோ அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அந்த கபருக்கு மேல ஒரு பள்ளிவாசல் கட்டுவாங்க அவங்க. அதாவது கபருக்கு மேல பள்ளிவாசல் சொன்னா அல்லாஹ் வணங்குறதுக்கு இல்ல, யாரை வணங்குறதுக்கு, அந்த இறந்தவங்களை வணங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மேல ஒரு தர்கா மாதிரி ஒன்று கட்டிடுது, கபர் பள்ளிவாசல் மாதிரி கட்டிடுது. கட்டி அதிலே வணங்க ஆரம்பித்தார்கள். முதல்ல ஜெண்டா வச்சான், அதுக்கு பிறகு என்ன வச்சான், போட்டோ வைக்க ஆரம்பிச்சான், அதுக்கு மேல ஒரு கட்டடமா கட்ட ஆரம்பிச்சான். இப்படி என்ன ஆயிடுச்சு, கடைசியில ஷிர்க் வளர்ந்து 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 என்ன ஆயிடுச்சுங்க, அல்லாஹ் தூக்கி ஓரமா தூக்கி வச்சுட்டு எங்க போயிடு, கபர்கிட்ட போயிடு, மௌத்தானவங்கள்ட்ட போயிடு, அவரோட உருவப்படத்தை கேளு. சகோதரர், அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்துல் பாப்னு சொல்லுவாங்க அரபில. அதாவது ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு மட்டும் கொடுத்த பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பாவம் நிகழ்ந்த பிறகு அல்லாஹ் தடுக்க மாட்டான், பாவம் நடந்த பிறகு தடுக்க மாட்டான், வர்றதுக்கு முன்னாடியே வருமுன் காப்போன்ற மாதிரி அந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாத்துறது. எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அந்நிய பெண்களை பார்க்கிறதே அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான். காரணம் என்ன, காரணம் என்ன, விபச்சாரத்தின் ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பிக்கும், எங்கிருந்து ஆரம்பிக்கும், பார்வையில தான் ஆரம்பிக்கும். விபச்சாரம் என்ற ஹராம் வந்து பார்வையில தான் ஆரம்பிக்கும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இவன் பார்க்க ஆரம்பிச்சாலும் எங்க கொண்டு போய் விட்டுரும், எங்க கொண்டு போய் விட்டுரும், விபச்சாரத்துல கொண்டு போய் விட்டுரும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பண்ற ஆரம்பத்தை தடுத்துறான், அந்நிய பெண்ணை பார்க்காத, இச்சையோட பார்க்காத, ஏனென்றால் அது கண்ணால் செய்யக்கூடிய விபச்சாரம், ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு சொன்னா, மாற்று மாத்தவர்கள் அதே மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சர்ல உள்ளவங்க இன்னைக்கு கேக்குது, என்னங்க இது இஸ்லாத்துல இவ்வளவு கண்டிஷனா, ஒரு பெண்ணும் ஒரு பையனும் பேசினா கூட பால் தப்பு, அது என்ன ப்ராப்ளம், பேசினா கூட ப்ராப்ளம், சாதாரண பேசினா கூட பிரச்சனை அப்படின்றாங்க. இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்க பேசுறத மட்டும் நோ ப்ராப்ளம் சொன்னோம்னு வச்சுங்க, ஒரு அந்நிய பெண்ணோட ஒரு காலேஜ் பையன் ஒரு காலேஜ் பொண்ணோட பேசுறது மட்டும் நோ ப்ராப்ளம். அடுத்தது பேசினா மட்டும் சும்மா இருக்க முடியுமா, அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் போய் டீ குடிக்கலாம் நோ ப்ராப்ளம், அப்படியே ரெஸ்டாரண்ட் டீ குடிச்சா மட்டும் போதுமா, அப்படியே பீச்சுக்கு போலாம் நோ ப்ராப்ளம், அப்படியே பீச்சுக்கு மட்டும் போனா போதுமா, நைட் லேட் ஆயிடும்ல, அப்படியே ஒரு ரூம் போட்டு தங்குவோம் நோ ப்ராப்ளம், அப்புறம் ஹராத்லயும் போயிடும் நோ ப்ராப்ளம். என்ன ஆரம்பிச்சிரும்ல, எங்கேயிருந்து நோ ப்ராப்ளம் ஆரம்பிச்சா அது கடைசியில் நோ ப்ராப்ளத்தை கொண்டு நின்றும். அப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், ஆரம்பத்திலே ப்ராப்ளம் ஆக்கிடுறான், அதை ஆரம்பத்திலே பிரச்சனை ஆக்கிடுறான், இது வேண்டாம், இந்த நீ பார்க்கறதே வேண்டாம் பேசுறதே வேண்டாம் அப்படின்னு ரப்பல் ஆலமீன் தடுத்துறான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவம் வரையறதை தடை செஞ்சாங்க, உருவம் வரையறத உருவப்படம் வரையறதை தடை செஞ்சாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உருவப்படம் வரைவதுதான் பின்னால அந்த உருவத்தை வணங்கறதுக்கு வழி வச்சிரும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் உருவப்படம் வரைஞ்சிருந்தாங்கன்னு வைங்க சஹாபாக்கள், இன்னைக்கு என்ன ஆகுங்க, இன்னைக்கு என்ன ஆகும், அல்லாஹு அக்பர், நம்ம கேட்க வேண்டியதே இல்லை, நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. அந்த உருவப்படத்தை வணங்கி 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 மிகச்சு போய் ரசூலுல்லாஹ்வே மீண்டும் பூமிக்கு வந்து ஏன் அந்த உருவப்படத்தை வணங்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னா கூட ஓரமா உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் அப்படின்றோம், ஆயிருக்குமா இல்லையா? அப்ப இன்னைக்கு சாதாரண ஒரு நாகூர் தர்காவுடைய போட்டோவை வீட்டுல மாட்டி வச்சு அதுக்கு ஊதுபத்தி கொளுத்தி பூமாலை போட்டு மல்லிகை பூ மாலை போட்டு காலையில முழிச்ச உடனே அதுக்கு முன்னாடி நின்று துவா செய்யற இந்த மடத்த சமுதாயத்துக்கு மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவப்படம் இருந்திருந்தா என்ன ஆயிருக்குங்க? எவ்வளவு தீர்க்க தரிசி பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு தீர்க்க தரிசி பாருங்க. இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு இபாதத்துக்கு ஒரு ஷிர்க்குக்கு இடம் கொடுத்துட கூடாதுங்கிறதுனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவங்களுடைய உருவப்படம் வரையறதை தடை செஞ்சாங்க. ஏன்? இந்த உருவப்படம் தான் பின்னாடி எது காரணமாயிடும், உருவ வழிபாட்டுக்கு காரணமாயிடும். ரசூலுல்லாஹ் மட்டும் இல்லைங்க, அப்புறம் சஹாபாக்களை பார்ப்பாங்க, அப்புறம் அலி ரலியல்லாஹு தஆலா பார்ப்பாங்க, அப்புறம் அலி ரலியல்லாஹு தஆலா அடுத்தடுத்த சஹாபாக்கள் பார்ப்பாங்க, இமாம்களை பார்ப்பாங்க. கடைசியில என்ன ஆயிடும், ஹமாரா खानदान क्या खानदान मालूम क्या हजरत तुम ना, हमारा दादा सेकड़ दादा पूरा औलिया हमेशा ऐसा हो गए, सो हमारा दादा पूरा औलिया அப்படின்றான்.
எங்களுடைய தாதா செகடு தாதா லெகடு தாதா பகடு தாதா எல்லாருமே அவுலியாக்கள் தான், நாங்க தான் கடைசியில் இப்படி ஆகி போயிட்டோம் அப்படின்னா. சரி நீ ஏன் இப்படி இருக்க? हमें उनका दामन पकड़को 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 सीधा जन्नत में चले जाएंगे சொல்லுவாங்களா இல்லையா? சொல்றாங்க. இன்னைக்கு எங்களுடைய தாத்தாலாம் பெரிய அவுலியா, ஆனா நான் தொழுவ மாட்டேன். ஏன்னு சொன்னா அவர் ஜுப்பாவை பிடிச்சிக்கிட்டே நான் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அல்லாஹ் அந்த அளவுக்கு இச்சவனா என்னங்க? அவுதுபில்லா. அப்ப எதுக்கான்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு மடத்தனமான மக்களாக, அதாவது அழகான வார்த்தை சொன்னார் ஒரு அறிஞர், இஸ்லாம் வந்து ரொம்ப அழகான மார்க்கம், ஆனா முஸ்லிம்கள் வந்து மிக மோசமான பின்பற்றக்கூடியவர்கள். எவ்வளவு தெளிவான மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தரக்தும் ஃபி மில்லத்தின் பைலா லைலுஹா கநஹாரிஹா, உங்களை வெள்ளை வெளியேற என்ற பளிச்சென்ற மார்க்கத்தை விட்டு செல்கிறேன். இங்கே மூடல் மறைச்சல்ங்கிறதே கிடையாது. இதனுடைய இரவும் பகலும் ஒன்று. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதனுடைய இரவும் பகலும் ஒன்று. வெள்ளை வெளியேற என்ற பளிச்சென்ற மார்க்கத்தில் விட்டு செல்கிறேன். லைலுஹா கநஹாரிஹா, இங்க மூடு மறைக்கிறங்க பேச்சே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படிப்பட்ட மார்க்கத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கான். ஆக இப்படிப்பட்ட தடை ரசூலுல்லாஹ் ஏன் போட்டாங்கன்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காலத்துல ஷைத்தான் இபாதத்துல் அஸ்னாம் என்று சொல்லக்கூடிய சிலை வழிபாட்டிற்கு வழிகோலியது இந்த கபர்களை வைத்து தான், ஜண்டாக்களை வச்சு தான். ஹைர் இப்படி ஒன்ன பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னா, மக்கள் எல்லாம் அல்லாஹ்வை விட்டுட்டு எல்லாம் சிலைகளை வணங்க ஆரம்பிச்சிட்டான். சிலைகளை தாறுமாற வணங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் முன்னோர்களை வணங்க ஆரம்பிச்சிட்டான். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா யகூஸ் யஊக் நஸ்ர் அப்படின்னு ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒரு பேர் வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரத்துல தான் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்புறான். சகோதரர்களே, பூமியில நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய அழைப்பாளர் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் இஸ்லாமிய அழைப்பாளர் இல்ல, அல்லாஹ் சொன்னாங்க அதை பூமியில நடைமுறைப்படுத்தினாங்க, இப்படி செய்யுங்கன்னாங்க, அவ்வளவுதான். அது முதல் மனிதர்ங்கிற ஒரு பெரிய சிறப்பு அவங்களுக்கு. அதுக்கு பிறகு அந்த ஷீஸ் நபிக்கு அதிகமா வேலை இல்லை, அதுக்கு பிறகு அந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரிய வேலை இல்லை. ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் அல்லாஹ் பெரிய சோதனை கொடுத்தான். என்ன சோதனைனா, ஃபீல்ட் ஒர்க். ஃபீல்டுல பார்த்தா மோசமாக கிடக்குது சமுதாயம், நாரி போய் கிடக்குது, ஷிர்க்லையும் குஃப்ரையும் மூழ்கி போய் கிடக்குது. இந்த சமுதாயத்தை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும், இந்த சமுதாயத்தை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும். அப்ப அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு பணியை முதலாக ஒப்படைக்கப்பட்ட நபி யாருன்னு சொன்னா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் சொல்லுவாங்க, நான் நூஹுனுடைய வாரிசு அப்படிங்குவாங்க. தன்னை பத்தி சொல்லும்போது, நான் எப்படி அவங்க எப்படி மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்களோ, ஈமான் பக்கம் அழைத்தார்களோ, இஸ்லாத்தினுடைய இஷாத் பணியை செய்தார்களோ, அந்த பணியை நான் செய்யறேன். எனக்கு அந்த அவருக்கு பிறகு அதிகமாக மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பணி நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப இந்த அழைப்பு பணியை முதலாக செஞ்சது யாருன்னு சொன்னா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எவ்வளவு வருஷங்க? எத்தனை வருஷம் செஞ்சாங்க? 10 வருஷமா 20 வருஷமா? அல்லாஹ் சொல்றான், அல்ஃப சனத்தின் இல்லா 50 ஆமா, 950 ஆண்டுகள் பணி செஞ்சாங்க. 950 ஆண்டுகள். அப்ப 900 நம்ம இன்னைக்கு பாக்குறோம், சாதாரண ஒரு நம்ம கிராமங்களுக்கு வந்து தாவா டூருக்கு போவோம், தாவா நிகழ்ச்சின்னு சொல்லி முஸ்லீம் அல்லாத மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறதுக்காண்டி கிராமங்களுக்கு போறது. 3 மாசத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வேன் பிடிச்சி போவோம். பாத்தீங்கன்னா சும்மா 2 நாள் ரவுண்ட் அடிச்சா போதும் 5-6 பேர் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. 2 நாளைக்கு அப்படி ரவுண்ட் அடிச்சா போதும் 5-6 பேர். இப்போ லேட்டஸ்டா நோம்புக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு 16 கிராமத்துக்கு போனாங்க. 16 கிராமத்துல இஸ்லாத்துக்கு வந்தவங்க 13 கிராமத்துக்கு போனாங்க. 13 கிராமத்துல இஸ்லாத்துக்கு வந்தவங்க 17 பேர். சும்மா ஒரு 5 நாள் அப்படி ரவுண்ட் அடிச்சதுல, 5 நாள் அப்படி டூர் போயிட்டு வந்ததுல சும்மா ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப இந்த மாதிரி சகோதரர்களே, இந்த சிலைகளுக்கெல்லாம் எந்த பவர் இல்லை, அல்லாஹ் வணங்க, உடனே கலிமா சொல்றாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவ்வளவு இலவ ரப்புல் ஆலமீன் அந்த மக்களை உள்ள தாக்கி வச்சிருக்கான். அதான் அடிக்கடி சொல்றது, இந்தியாவிலே ஒருவன் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கவில்லை என்றால் உலகத்துல எங்கேயுமே அழைக்க முடியாதவன், உலகத்துல எங்கேயுமே இஸ்லாமிய அழைப்பு பணி செய்ய முடியாது. அவ்வளவு இலகுவான பூமி ரப்புல் ஆலமீன் இந்தியா ஆக்கி வச்சிருக்கான். ஆனா அதே நேரத்தில் உலகத்திலேயே அதிகமான கேள்விக்குரிய கணக்குக்குரிய விசாரணைக்குரிய மக்கள் யாரா இந்திய முஸ்லீம்கள் தான். ஏன்னு சொன்னா இவ்வளவு அழகான உனக்கு பூமியை கொடுத்து மைதானத்தை கொடுத்து இங்கே நீ இஸ்லாத்தை அழைக்கலன்னு சொன்னா நீ உலகத்துல எங்கடா போய் அழைக்க போற ரப்புல் ஆலமீன் நிச்சயமா நம்மளை கேட்பான். அப்ப எதுக்கு சொல்றேன்னா, சும்மா ஒரு 5 கிராமம் அப்படி சுத்தி வந்தவனே 4-5 பேர் இஸ்லாத்துக்கு வந்துறாங்களே. அப்ப 950 ஆண்டுகள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உலகத்துல வாழ்ந்தாங்கன்னா அப்ப எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கணும். ஆனா மொத்தமே இஸ்லாத்துக்கு வந்தவங்க 80 பேருக்கு. 950 வருஷத்துல இஸ்லாத்துக்கு வந்தவங்க எத்தனை பேரு? 10 வருஷத்துக்கு ஒரு ஆள் வச்சிருந்தா 95 பேர் வந்திருக்கணும். அப்படிதானே? 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு ஆள் களிமா சொல்றா அப்படின்னா கூட 95 பேர் வந்திருக்கணும். ஆனா 950 வருஷம் உலகத்துல வாழ்ந்து இஸ்லாமிய அழைப்பு பண்ணி செஞ்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க யாரு? 80 பேர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களும் மனுஷன் தானே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனுஷன் தானே, அவங்களுக்கு மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு நாம ஒருத்தன் 2 தடவை போய் ஏன்பா தொழுவாமன்னு கூப்பிடுறான், அவன் வர்றதில்ல. 4வது தடவை என்ன சொல்லுவோம்? 3வது தடவை அவன் மனுஷனாவன் தொழுவ கூட வர மாட்டான், அவனை விட்டுதலுங்க அப்படின்றுவோம், வெறுத்துருவோம் மேல. ஆனா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 950 ஆண்டுகள் உலகத்தில் இஸ்லாமிய அழைப்பு பண்ணி செஞ்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க எத்தனை பேர் தான்? வெறும் 80 பேர் தான் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். சகோதரர்களே, அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சு அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அவங்க எப்படிலாம் அழைப்பு பண்ணி செஞ்சாங்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல 9 சூறாக்கள்ல சொல்றான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எத்தனை சூறாக்கள்ங்க? 9 சூறாக்கள்ல சொல்றான். சூரத்து நூஹ் என்ற பேர்ல தனி சூறாவை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கான்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பேர்ல தனி சூறாவே ரப்பல் ஆலமீன் இறக்கி வச்சிருக்கான், சூரத்து நூஹ் அப்படின்னு சொல்லி. அந்த சூரத்து நூஹ் எடுத்து பாருங்க, அதுல நமக்கு படிச்ச அழுகையா வரும். அப்படியே அல்லாஹ்ட்ட முறையிடுவாங்க, யா அல்லாஹ் நான் அந்த மக்கள்கிட்ட எப்படி எப்படிலாம் கஷ்டப்படுறேன், எப்படி எப்படிலாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறேன், இந்த மக்கள் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட முறையிடுறத நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். இப்போ அல்லாஹ்ட்ட முறையிடுறத பாத்தீங்க அப்படின்னா சகோதரர்களே, யாருக்கு கண் கலங்கிரும். அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த மக்கள் கல்லால் அடிக்கிறாங்க. அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை இங்க இருக்காத, நீ போய் இந்த ஊர்ல இருக்காத போ அப்படின்னு கல்லால் அடிக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால் சில ரிவாயத்துகள் இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு பண்ணி செய்றாங்க, மக்களே அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ் வணங்க, வமாலக்கும் லா தஅபுதுன இல்லல்லாஹ், அல்லாஹ் விட்டுட்டு ஏன் கண்ட கண்ட சிலைகள்லாம் வணங்குறீங்க, வாங்க அல்லாஹ்வின் பக்கம் வாங்க அழைக்கும் பொழுது அந்த மக்கள் கல்லால் அடிப்பாங்க. அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கல்லால் அடிச்சு அவங்க உடம்பெல்லாம் காயமாயி காலையிலேயும் சாயந்தரம் கத்திட்டே நிப்பாங்களாம், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கன்னு சொல்லி கல்லால் அடிச்சு காயப்பட்டு மயங்கி விழுந்த உடனே அன்னைக்கு இரவு சாயந்தரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து அந்த கல்லெல்லாம் நகர்த்திட்டு அவங்களுக்கு காயத்தெல்லாம் மருந்து போட்டு அன்னைக்கு இரவு ரெஸ்ட் எடுப்பாங்களாம். மறுநாள் காலையில் மறுபடியும் ஆரம்பிச்சுடுவாங்களாம், மறுபடியும் கல்லால் அடிப்பாங்களாம். இது இப்படியே தொடர்ந்து எத்தனை வருஷங்க? 950 ஆண்டுகள். நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? நம்மளால கற்பனை பண்ணி யோசிச்சு பார்க்க முடியுதா? ஒரு 90 நாள் நம்மளால அப்படி சாய்க்க முடியுமா? சகோதரர்களே, அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு நபி ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அதனால அவ்வளோ கஷ்டப்பட்ட பிறகும் நாளைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அழகான ஹதீஸ்ல சொல்றாங்க, நாளை கியாமத் நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமை கூப்பிடுவான். ஒவ்வொரு கௌமையும் கூப்பிடுவான், எல்லா நபிமாருடைய கௌமையும் கூப்பிடுவான். கூப்பிட்டு என்னப்பா அந்த நபி வந்து உங்களுக்கு இஸ்லாத்தை சொன்னார்ல, ஆமா அல்லாஹ் அப்ப ஏன் இஸ்லாத்தை ஏத்துக்கல? திமிரு, ஏன் இஸ்லாத்தை ஏத்துக்கல? அல்லாஹ் கேட்பான், நரகத்தை தூக்கி போடுவான். அப்படி விசாரிக்கும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கூப்பிடுவான். கூப்பிட்டு நூஹே, நீங்க உங்களுடைய கௌமுக்கு இஸ்லாத்தை சொன்னீங்களா? ஆமா யா அல்லாஹ் நான் சொல்லிட்டேன் அல்லாஹ், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லையா அல்லாஹ், 950 ஆண்டு உலகத்தில் வாழ்ந்த அல்லாஹ் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்றதுக்காண்டி அந்த மக்களை கூப்பிட்டு கேட்பான் அல்லாஹ், அந்த கௌமை கூப்பிட்டு என்னப்பா இவர் இஸ்லாத்தை சொன்னாரா? இஸ்லாத்தியா? நூஹா அது யாரு அப்படின்றான். அங்க போய் என்ன பண்றான்? நூஹா அல்லாஹ்ட்ட தப்பிக்கணும்ல, அங்க தப்பிக்கணும் ஏதாவது போய் சார் சொல்லி நூஹா அவர் யாரு? அப்படி ஒரு ஆலயங்கள்ட்ட வந்தது இல்லையே, யாரும் வந்திருந்தா நாங்க இஸ்லாத்துக்கு வராம இருந்திருப்போமா, என்னையா அல்லாஹ் இப்படி கேட்ட அப்படிங்க வேணாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பயந்து அல்லாஹ் நான் என்ன கஷ்டப்பட்டேன், என்ன ஏன்னா அல்லாஹ்க்கு தெரியும், இருந்தாலும் ஒரு விசாரணை வைக்கணுமா இல்லையா அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பயந்து போயிருப்பாங்க, யா அல்லாஹ் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு சிரமப்பட்டேன், அந்த பாவி இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்பானா, என்ன நூஹே நீங்க 950 ஆண்டுகள் உலகத்துல பிரச்சாரம் பண்ணுங்கிறீங்களே, உங்களுக்கு ஏதாவது சாட்சி இருக்குதா, உங்க தரப்புக்கே ஏதாவது சாட்சி இருக்குதா அப்படின்னு கேட்பானா அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யா அல்லாஹ் இந்த ஏன் உம்மத்திலே பாவீங்க இப்படி போய் சொல்றானுங்க, நான் யாரை போய் சாட்சி கொண்டுறேன்னு சொல்லி சொல்றானா, எனக்கு சாட்சி யார் என்றால் இறுதி நபியான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்களுடைய உம்மத்தினர்களும் அப்படிங்குவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யாரை சாட்சி கூப்பிடுவாங்களா? நம்மளை கூப்பிடுவாங்களாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளையும் கூப்பிடுவாங்களா, யா அல்லாஹ் அவங்களுடைய உம்மத்தை கொடுங்க, அவங்க சாட்சி சொல்லுவாங்க அப்படிங்கலாம். நம்ம எல்லாம் அல்லாஹ்வோட குற்றவாளி குண்டல ஏறுவோம், சாட்சி குண்டல, குற்றவாளி குண்டல சாட்சி குண்டல ஏறி என்ன யா அல்லாஹ் என்னப்பா நூஹ் 950 வருஷம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நூஹ் 950 வருஷம் உலகத்துல வந்தார், ஆமா யா அல்லாஹ் அவர் பிரச்சாரம் பண்ண, ஆமா அல்லாஹ் எவ்வளவு பேர் இஸ்லாம் 80 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, நம்ம சொல்லுவோம் சாட்சி. அல்லாஹ் குறுக்கு விசாரணை கேட்பானா, இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. நூஹுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு நீ வந்த, உனக்கு எப்படி தெரியும் அந்த உண்மை அப்படின்ற உடனே யா அல்லாஹ் எனக்கு தெரியாது, நீ தான் குர்ஆன்ல சொல்லியிருக்கிற, சொன்னது யாருதான்? நீ தான் சொல்லியிருக்க யா அல்லாஹ், நான் நீ சொன்னதான் சொல்றேன், நாங்க தனிப்பட்ட முறை கண்ணால பார்க்கல, நாங்கள் கண்ணால் பார்த்தால் எதை நம்புவோமோ அதை விட அதிகமா நம்புவோம், எதை கேட்டு நீ சொன்ன வார்த்தையை நம்புறோம், நாங்கள் கண்ணால் பார்ப்பதை விட அதிகமா உன்னுடைய வார்த்தையை நம்புறோம் ரப்பல் ஆலமீனே, நீ தான் எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா குர்ஆன்ல சொன்ன என்ற சாட்சியை அல்லாஹ் தரப்பிலே சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பிடித்து நரகத்துல போட்டுருவான். இந்த ஹதீஸை ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சொல்றாங்கன்னு சொன்னா, சூரத்துல் பக்ரால சயகுல் 2வது ஜுஸுடைய ஆரம்பத்துல ஒரு ஆயத்து வருது, வ கதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸதன் வ யகூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா. அது எப்படி? வ கதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸதன் லிதகூனு ஷுஹதா அலன் நாஸி வ யகூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா. நாம் இப்படித்தான் உங்களை நடுநிலையான உம்மத்தாக ஆக்கி வைத்திருக்கிறோம். கதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸதா, இப்படித்தான் உங்களை நடுநிலையான ஆக்கி நடுநிலையான சமுதாயமா உம்மத்தா ஆக்கி வைத்திருக்கிறோம். லி தகூன கதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸதன் லி தகூனு அலைக்கும் ஷஹீதா ஷஹீதா வ யகூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா. குழப்பமான ஆயத்து. அதாவது நீங்கள் மக்களுக்கு சாட்சியாளர்களாகவும், யாரை சொல்றான் அல்லாஹ்? நம்மள சொல்றான், நீங்கள் மக்களுக்கு சாட்சியாளர்களாகவும் ரசூல் உங்களுக்கு சாட்சியாளராகவும். அல்லாஹ் என்ன பண்ணுவானா, நாம சொன்ன உடனே நம்ம சும்மா விட்டுற மாட்டான், நான் எல்லாம் நீ தான் சொன்ன உடனே ரசூலா கூப்பிட்டு ரப்பல் ஆலமீன் கேட்பானா, என்ன ரசூலே என்ன முகமதே நான் சொன்ன குர்ஆன்ல இது இருதாமே அல்லாஹ் நீ தான் சொன்ன, நான் தான் எங்க உம்மத்துக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நமக்காண்டி சாட்சி சொல்லுவாங்க, நாம நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்காண்டி சாட்சி சொல்லணும்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தினர் நமக்கு அல்லாஹ் கொடுத்த எவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்திருக்கான் பாத்தீங்களா? நபிமார்களுக்கு சாட்சியாளர்கள் அல்லாஹ் நம்மள ஆக்கி வச்சிருக்கான். அந்த அப்படி நபிமார்களுக்கு சாட்சி சொல்லப்படக்கூடிய முக்கியமான நபி யார் அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படி அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில என்னென்ன பிரச்சாரம் பண்ணுமோ பிரச்சாரம் பண்ணாங்க, எதை பத்திலாம் எச்சரிக்கணும் மக்களுக்கு நல்லதை சொன்னாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தஜ்ஜாலை பத்தி ஒரு முறை சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு முன் சென்ற நபிமார்களில் எந்த ஒரு நபியுமே தஜ்ஜாலுடைய கொடுமையை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை செய்யாமல் விட்டதில்லை.
தஜ்ஜாலுடைய கொடுமையை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை செய்யாமல் விட்டதில்லை அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தஜ்ஜால்னா யாருங்க? தஜ்ஜால்னா யாரு, எப்படிப்பட்டவன், எங்க இருந்து வருவான்? இதை பத்தி இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைச்ச ஏற்கனவே நான் தஃப்சீர்ல ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், போன மாசம் நினைக்கிறேன், ஒரு 2 தஃப்சீர்ல தொடர்ந்து சொல்லியிருக்கேன் இதை பத்தி விவரத்தை. வாய்ப்பு கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் மற்ற மக்களுக்கு வாய்ப்பு இருந்தா இந்த நபிமார்களுடைய வரலாறு முடிச்சுட்டா இன்ஷா அல்லாஹ் ரமலான் கடைசியில ஒரு நாளைக்கு உலக இறுதி நாளை பத்தி ஒரு நாளைக்கு பேசலாம். உலகத்தை கடைசி நாள்ல என்ன நடக்கும், எப்படி யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் எப்படி வரும், தஜ்ஜால் எப்படி வருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வருவாங்க, மஹதினா யார், அவங்க எங்க வருவாங்க, எப்படி வருவாங்க, பிறகு கடைசி உலக அழிவு முடிவு காலத்துல என்ன நடக்கும், அதை பத்திலாம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிருக்காங்கறத வாய்ப்பு கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் ரமலான் கடைசியில பேசலாம். அப்ப அந்த தஜ்ஜாலை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு முன் சென்ற எந்த ஒரு நபியுமே தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்காமல் விட்டதில்லை. எந்த அளவுக்கு என்றால் என்னுடைய சகோதரர் நூஹும் கூட தஜ்ஜாலை பற்றி எச்சரித்தார். இவன் நல்லா விளங்கணும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல தஜ்ஜால் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படிதானே? ஏன்னா தஜ்ஜால் எப்போ வருவான்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்கன்னா அர்த்தம், ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு பிறகு தஜ்ஜால் வந்துருவான். கியாமத் ரசூலுல்லாஹ்க்கு பிறகு எந்த நபியும் கிடையாது, கியாமத் நாளைக்குள்ள தஜ்ஜால் வந்துருவான். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வர வேண்டியிருக்குது, அதுக்கெல்லாம் பிறகு தான் தஜ்ஜால் வருவான். அப்படி இருந்தாலும் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பண்றாங்க, அந்த தஜ்ஜாலுடைய கொடுமையை மக்கள் விளங்கணுங்கிறதுக்காண்டி அந்த தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எச்சரிக்கிறார்கள், மக்களை இப்படி தஜ்ஜால் நூத்த வருவான், அவனை பயந்துங்க. அப்போ அந்த மக்கள் கேட்க தயாரா இல்லை, மக்கள் கேட்க தயாரா இல்ல. இந்த சூழ்நிலை தான் சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கடைசியா 950 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், நபியே இதுவரை எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டானோ அவன் தான் அதோட முடிஞ்சு போச்சு, ஸ்டாம்ப் வச்சிட்டேன், இனி எவனும் இஸ்லாத்தை ஏத்துக்க மாட்டான், நான் வேற ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஏற்பாடு செய்யலாம். அது என்ன ஏற்பாடுங்கறத அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. சூரத்து ஹூத்ல, சூரத்து ஹூத் என்று சொல்லக்கூடிய சூரா, அதை எடுத்து பாருங்க. சூரத்து ஹூத்ல 71வது ஆயத்திலிருந்து 78வது ஆயத்து வரலும், 88வது ஆயத்து வரலும் ஃபுல்லா இதான் வரும். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வலக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி இன்னீ லக்கும் நதீரும் முபீன். நாம் நூஹை அவருடைய கூட்டத்தாருக்கு அனுப்பி வைத்தோம். அனுப்பி அவங்க சொன்னாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மக்களே இன்னீ லக்கும் நதீரும் முபீன், நான் உங்களுக்கு யாருன்னு சொன்னா பகிரங்கமா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவன். அல்லாஹ்ட்ட மறுமையில் உங்களுக்கு அதாப இருக்குது, அந்த அதாவை எச்சரிக்கிறேன், நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு எச்சரிப்பாங்களாம். சொல்லுவாங்களாம், அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீங்க, அப்படி வணங்கினால் இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அலீம், ஒரு நோவினை தரக்கூடிய ஒரு நாள் வர இருக்கின்றது, நோவினை தரக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு கடுமையான அதாப வர இருக்கின்றது, அந்த அதாவை நான் பயப்படுகின்றேன், நீங்க அல்லாஹ் தவிர யாரையும் வணங்காதீங்க, ஷிர்க் வைக்காதீங்க, அப்படி ஷிர்க் வச்சா கடுமையான வேதனை வர இருக்குது அப்படின்னு சொல்லி நூஹ் எச்சரித்தாங்களாம். ஏன்னா சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மட்டும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், அது அல்லாத பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவான். அல்லாஹ் இணை வைக்கிறத மட்டும் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அதனால நம்ம சொல்றது இந்த தர்கா வழிபாட்டை பத்தியும் ஜண்டா வழிபாட்டை பத்தி ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு எச்சரிக்கைன்னு சொன்னா, அது என்ன ஆயிடுன்னு சொன்னா அது பித்அத்துல தான் ஆரம்பிக்குது, அனாச்சாரங்கிற கட்டத்துல ஆரம்பிச்சு அது கடைசியில் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஷிர்க்ல கொண்டு போய் விட்டுரும். அந்த தர்காவை நம்புறது, அதுல சஜ்தா செய்யறது, அங்க கும்பிடுறது, அங்க கையேந்தி நிக்கிறது, இது என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா கடைசியில் ஷிர்க்ல கொண்டு போய் சேர்த்துறோம். அந்த ஷிர்க் எப்படிப்பட்டது என்றால் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அந்த பாவத்தை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேங்கிறான், அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன், அது அல்லாத எந்த பாவமா இருந்தாலும் யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அது அல்லாத எந்த பாவமா இருந்தாலும் நான் மன்னித்து விடுவேன், ஆனால் அல்லாஹ் இணை வைக்கப்படுறது மட்டும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேங்கிறான். அதான் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான். அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அலீம், ஒரு கடுமையான நோவினை தரக்கூடிய நாளுடைய வேதனையை உங்களுக்கு நான் பயப்படுகின்றேன் என்று சொன்ன உடனே அந்த கூட்டத்தார் சொன்னாங்க, என்னடி ஃபகாலல் மலஉ, அவங்களுடைய கூட்டத்தார் சொன்னார்கள், அல்லதீன கஃபரு மின் கௌமிஹி, அவர்களுடைய கூட்டத்திலிருந்து அவங்களுடைய கௌமிலிருந்து நிராகரித்த மக்கள் சொன்னார்களாம், மானராக்க இல்லா பஷரம் மிஸ்லனா, என்ன பெருசா என்னவோ அல்லாஹ் எச்சரிக்கிறேன் ரசூல் எச்சரிக்கிறேன், நீங்க எங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தானே, நீங்க எங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தானே, என்ன பெருசா உங்களுக்கு மட்டும் எங்கேயாவது அல்லாஹ் சொல்லிட்டான், நாங்க சாப்பிடுறோம் தூங்குறோம், அது மாதிரி நீங்களும் சாப்பிடுறீங்க தூங்குறீங்க, உங்களுக்கு என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டி வந்துருச்சு, மானரா கத்தபாக்க இல்லல்லதீன ஹும் அராதிலுனா பாதிய ரஇ வமா நரா லக்கும் அலைனா மின் ஃபضலின். மக்கள் சொல்றான், என்னண்டே மானரா கத்தபாக்க இல்லல்லதீன ஹும் அராதிலுனா, உங்களை பின்பற்றவங்க யாருன்னு சொன்னா ரொம்ப மட்டமான மக்கள் தான் உங்களை பின்பற்றாங்க. சமுதாயத்துல பெரிய விஐபிகளோ அல்லது பெரிய ஒரு சமுதாயத்தினுடைய ஷரீஃபான கண்ணியமான பெரிய ஆளுங்களோ அல்லது பெரிய ஒரு டிகிரி டேபிள்ஸோ யாரும் உங்களை பின்பற்றல. உங்களை பின்பற்றது யாரு? ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், பரதேசி மக்கள், பாமர மக்கள், இப்படிப்பட்ட மக்கள் தான் உங்களை பின்பற்றுகிறார்கள். அது மட்டுமல்ல பாதிய ரை, சிந்திக்க முடியாத அறிவில்லாத மக்கள் தான் உங்களை பின்பற்றாங்க. அது மட்டுமல்ல உமானரா லக்கும் அலைனா மின் ஃபضலின் பல் நதுல்லுக்கும் காதிபீன், உங்களுக்கு எங்களை விட வேற எந்த சிறப்பும் கிடையாது, உங்களுக்கு பெரிய ஸ்பெஷாலிட்டி சிறப்புலாம் இருக்க மாதிரி தெரியல, நீங்க சொல்றது அப்புறம் பொய் அப்படின்னா. சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அழகான நியதி என்ன தெரியுமா? ஒரு அழகான நியதி. எத்தனை நபிமார்களை அல்லாஹ் பூமிக்கு அனுப்பினானோ, லட்சத்திற்கு மேல் நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பினான். அத்தனை நபிமார்களும் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது
முதலாக ஏற்றுக்கொள்பவர்கள் யார் என்றால் ஏழை மக்களும் பாமர மக்களும் தான். ஏழை மக்களும் பாமர மக்கள் தான். பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய விஐபிஸ், பெரிய பெரிய டிக்னிட்டரிஸ் யாருமே இஸ்லாத்துக்கு வரதுல. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே நிலைமை தான். அவங்க இஸ்லாத்தை சொல்லும் பொழுது முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் யாருன்னு சொன்னா ஏழைகள் தான். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல மக்கத்து காஃபிர்கள் ரொம்ப தொல்லை கொடுக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு 80 சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, அபிஷீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. அங்க நஜாஷி மன்னன் அடைக்கலம் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே பின்னாடி என்ன பண்றாங்க, அம்ர் இப்னு ஆஸுடைய தலைமையில ஒரு கூட்டம் போறாங்க. எதுக்காண்டி அவங்கள அந்த நஜாஷி மன்னனை எப்படியா கன்வீனியன்ஸ் பண்ணி அவங்களை திரும்ப அழைச்சிட்டு வரதுக்காண்டி. ஞாபகம் இருக்கா, மறந்து போச்சா? ஞாபகம் இருக்குங்களா? அப்ப அந்த நஜாஷி மன்னன் கேட்கறான், அவர் யார்? நஜாஷி மன்னன் இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கேட்கிறாரு, என்னடே அவர் யார், அவர் முகமது, அவர் என்ன பண்றாரு, ஏது பண்றாரு எல்லாம் கேட்ட உடனே கடைசியா நஜாஷி மன்னர் கேட்கிறாரு, அவரை பின்பற்றுபவர்கள் யார்? அவர் சொல்றாரு, ஒரே அல்லாஹ் தான் வணங்கணும், சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை யார் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கேட்ட உடனே மக்கள் சொல்ற அந்த அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாரு, அது மன்னரே உங்களுக்கு தெரியாதா, உங்களை மாதிரி கண்ணியமான ஆளெல்லாம் பின்பற்றுறது இல்ல, சும்மா ஏழைப்பாளைங்க, பரதேசிங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், அடுத்த வேலை போக்கு வழி இல்லாதவன், இவன் தான் பின்பற்றுறான் அப்படின்ற உடனே அந்த நஜாஷி மன்னர் சொன்னாரு, ஃபைதன் ஹுவ ஹக்கன், அப்படின்ட்டு அவர் உண்மையான ஆளா. அப்ப சகோதரர் ஏன் காரணம் என்ன தெரியுமா? ஈமான் கொண்ட உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறவங்க. ஏன் இது நான் பணக்காரங்கள் நான் குறை சொல்ற அர்த்தம் இல்ல, ஏன்னா அவங்களோட சூழல் அப்படி. அவனுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இழப்பது எல்லாத்தையும் இழந்தாச்சு, பணத்தை இழந்தாச்சு, காசு இழந்தாச்சு, கண்ணியத்தை இழந்தாச்சு. ஏழைனா கண்ணியம் இருக்காது, அதனால ஒண்ணுமே இல்லை. பணம் இல்லை, அதனால ஒண்ணுமே இல்லை. அப்ப ஏதாவது இருந்தா தானே இழக்கிறதுக்கு. அங்க ஒண்ணுமே இல்லை, அதனால இழக்க வேண்டிய தேவையே இல்லை, ஈஸியா இஸ்லாத்துக்கு வந்துருவான். ஆனால் ஒரு வசதியானவர், ஒரு கண்ணியமானவர், அல்லது ஒரு பெரிய ஆலிமா மாதிரி கௌரவமா இருக்கிறவரு, அல்லது ஒரு பெரிய டிக்னிட்டபிளா இருக்கிறவரு, அல்லது பெரிய விஐபியா இருக்கிறவரு, அவர் இஸ்லாத்துக்கு வந்தா நிறைய விஷயங்கள் இழக்க வேண்டியிருக்கும். அவருடைய கண்ணியத்தை இழக்கணும், அவருடைய பதவியை இழக்கணும், அவருடைய செல்வத்தை இழக்கணும். இது எல்லாத்தையும் இழக்கணும்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகுறது இல்ல, அங்க ஈமானுடைய வேகம் முந்துறது இல்ல. ஆனா இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கும் பொழுது அங்க என்ன பண்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு எதை வேணாலும் இழக்க தயாராகி முன்னாடி வந்துடும். சொல்ல விளங்கிச்சிங்களா? சொல்ல புரியுதா? அப்ப அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க, உண்மை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் ஹும் அராதிலுனா, எங்களே மட்டமான மக்கள் தான் உங்களை பின்பற்றுகிறார்கள். பாதியர் ராயி, சிந்திக்க தெரியாத மக்கள். உமானரா அலைக்கும் இலை உமானரா அலக்கும் அலைனாமின் ஃபதலின், அதை காட்டிலும் உங்கள்கிட்ட எந்த சிறப்பு இருக்க மாதிரி தெரியல, எங்க மாதிரி சாதாரண மனுஷனா இருக்கிறீரு, நீங்க என்ன பெருசா இஸ்லாத்தை பத்தி சொல்ல வேண்டியது, அல்லாஹ் பத்தி வணங்க சொல்றீரு அப்படின்னு மக்கள் என்ன பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. காலா அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா கௌமி, என்னுடைய கூட்டமே, என்னுடைய மக்களே, அரைத்து மின் குன்து அலா பையினத்தி மின் ரப்பி வாத்தானி ரஹமத்தன் மின் இன்திஹி ஃபஉம்மியத் அலைக்கும் அன்னுல்ஸிமுகுமுஹா வ அன்தும் லஹா காரிஹூன். ரப்பல் ஆலமீன் அவனுடைய கிருபையாக ரஹமத்தாக எனக்கு அற்புதமான இந்த தீனையும் இந்த மார்க்கத்தையும் இந்த தீனை பிரச்சாரம் செய்யக்கூடிய பணியை கொடுத்திருந்து, ஆனால் உங்களை அதை பார்க்க முடியாத குருடனாக அல்லாஹ் ஆக்கிட்டான். எனக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை கொடுத்து உங்களை எப்படி ஆக்கிட்டான், பார்க்க முடியாத குருடராக ஆக்கி விட்டானே, உங்களுடைய பார்வை அல்லாஹ் போக்கி விட்டானே. இந்த நேரத்திலே அன்னுல்ஸிமுகுமுஹா வான்தும் லஹா காரிஹூன், நீங்கள் இந்த தீனல் இஸ்லாத்தை வெறுக்கும் பொழுது நான் உங்களை வற்புறுத்த முடியுமா, வலியுறுத்த முடியுமா? சொல்லத்தான் செய்வேன். எனக்கு அல்லாஹ் இவ்வளவு நியாமத்தை கொடுத்திருக்கிறான், எனக்கு வஹி வருது, அல்லாஹ்ட்ட செய்திகள் வருது, இவ்வளவு சொல்லியுமே உங்களுடைய கண்கள் குருடாய் போச்சு, இதுக்கப்புறம் நான் உங்களை வலியுறுத்த முடியுமா? சொல்லத்தான் முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, பையா கௌமி, மேலும் என்னுடைய சமுதாயமே, என்னுடைய மக்களே, லா அஸலுக்கும் அலைஹி மாலா, உங்கள்ட்ட நான் எந்த கூலியும் கேட்கல. நான் இந்த பிரச்சாரத்துக்கு ஏதாவது கூலி கேட்டேனா உங்கள்ட்ட? நான் இந்த மாதிரி செய்யறேன், எனக்கு பணம் தாங்க, காசு தாங்க கேட்டனா? ஏனென்றால் இன் அஜ்ரி இல்லா அலல்லாஹ், என்னுடைய கூலி என்பது அல்லாஹ்விடத்தில் தான் உண்டு. சகோதரர்களே, இதுதான் நபிமாருடைய வழிமுறை, இதுதான் நபிமாருடைய வழிமுறை. இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு கூலி வாங்க மாட்டாங்க, இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு காசு வாங்க மாட்டாங்க, கூலி வாங்க மாட்டாங்க. இன் அஜ்ரி இல்லா அலல்லாஹ், என்னுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, அல் உலமா வர்சத்துல் அன்பியா, உலமாக்கள் எல்லாம் நபிமாருடைய வாரிசுகள் சொன்னாங்க பாருங்க. உலமாக்கள் நபிமாருடைய வாரிசு. அந்த நபிமாருடைய பணி என்ன? பிரச்சாரம் செய்வாங்க, மக்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க, பயான்கள் செய்வாங்க, ஆனால் அதற்காக எந்த கூலியும் பெற மாட்டார்கள். இன் அஜ்ரி இல்லல்லாஹ் இல்லா அலல்லாஹ், எங்களுடைய கூலி அல்லாஹ்ட்ட தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான நபிமாருடைய வாரிசுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில இது. ஆனா அதே நேரத்துல ஃபிரௌனுடைய சபையில மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு வரும். அது ஃபிரௌனுடைய சபையில மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபிரௌனை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வந்துரு, ஒரே அல்லாஹ் வணங்கு அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்ப ஃபிரௌன் என்ன பண்றான், ஏய் உன்ட ஏதாவது அற்புதம் இருந்தா காட்டுப்பா அப்படிங்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, தங்களுடைய தடியை போடுறாங்க, பாம்பா மாறிடுது.
உடனே ஃபிரௌன் பார்க்குற, ஆஹா இது பெரிய சூனியக்காரராக இருக்காரு, அப்போ உலகத்தை நம்ம நாட்டில் உள்ள எல்லா சூனியக்காரங்களையும் கூப்பிடுவோம், கூப்பிட்டு அவங்கள வந்து இந்த இவருக்கு எதிராக ஒரு சூனியம் பண்ண வைப்போம், சூனியம் பண்ணி இவரோட சூனியத்தை முறியடிச்சிடலாம்னு சொல்லி சூனியக்காரர்களை பூரா கூப்பிட்றான். குரான்ல வரும் சில சம்பவம் சொல்ல உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். சூனியக்காரர்களை பூரா கூப்பிட்டு நீங்கள் ஃபிரௌனுக்கு எதிராக ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் ஃபிரௌன்ட்ட போய் அந்த தங்களுடைய முஅஜிஸா அற்புதத்தை காட்டும் பொழுது, நான் அற்புதத்தை காட்டுறேன், ஆனால் நீ எனக்கு என்ன கூலி தரும்னு கேட்கல. ஆனால் சூனியக்காரர்களுக்கு வந்து அங்க ஃபிரௌன் வந்து நீ சூனியம் காட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே முதல் கேட்ட கேள்வி என்னன்னா, எங்களுக்கு என்ன கூலி தருவே, என்ன கூலி தருவே சொல்ல. இதுதான் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசம். ஹக்கு வந்து எனக்குமே கூலி கேட்காது, பாத்தில் என்ன ஆகும், கூலி கேட்கும். என்ன அது என்ன கூலி தருவேன்னு கேட்கறாங்க. அப்ப ஃபிரௌன் சொல்றான், என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் பாதி உங்களுக்கு கொடுத்துறேன்பா. இந்த ஃபிரௌன் இந்த மூசா மட்டும் முறியடிச்சிட்டீங்கன்னா என்னுடைய ஆட்சியில பாதியை உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே அங்க என்ன நடக்குதுன்னா பேரம் பேசப்படுகின்றது. ஆகவேதான் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நபிமாருடைய வாரிசுகள் தங்களுடைய பிரச்சார பணிக்கு, தங்களுடைய அழகான அழைப்பு பணிக்கு யாரிடத்தில் கூலி எதிர்பார்க்க மாட்டார்கள். இன் அஜ்ரிய இல்லா அல்லாஹ், எங்களுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்குது என்று சொல்வார்கள். ஒமா அனபி தாரிதில்லதீன ஆமனோ. அப்புறம் அந்த மக்கள் சொன்னாங்க, சரி சரி நாங்க இஸ்லாத்துக்கு வர்றோம், ஆனா ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை சுத்தி இந்த ஏழப்பாளையம் உட்காந்துருக்காங்க பாருங்க, இவனை பூரா விரட்டுங்க, நாங்க வந்துடுறோம் இஸ்லாத்துக்கு. இந்த வார்த்தையை இது அந்த குஃப்ருக்குனே உள்ள வார்த்தை போல தெரியுது. இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சொன்னவன் அதே மக்கள் யார்ட்டையும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சும்மா இந்த பிலால், அம்மாரு, ஹப்பாபு, அப்துல்லா இப்னு மக்தூம், கண்ணு தெரியாதவர், குருடர், இப்படிப்பட்ட ஆளுங்களை பூரா வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, இவங்களை பூரா அடிச்சு பத்துங்க. இந்த அடிமைகள், ஏழைப்பாளைங்க, மிஸ்கீன், மிசாபர், இவங்களை பூரா அடிச்சு பத்துங்க. நான் அபூஜஹல் வர்றேன், அபுலஹப் வர்றேன், உமையத்துபுல் ஹலஃப் வர்றேன், இல்ல பெரிய பெரிய ஆளுங்க வந்து உட்கார்றோம், எங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துக்கிறோம், ஆனா நாங்க வரும்போது அவங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னா. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, சரி எப்படியாவது இஸ்லாத்துக்கு வந்தா போதும், அது கொஞ்சம் இவங்களை நம்ம மனசால இருக்கல, கொஞ்சம் இவங்களை ஒதுங்க சொல்லிட்டு அப்பா இஸ்லாத்துக்கு வரட்டுமே ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. ஆனா அல்லாஹ் அதுக்கும் இடம் கொடுக்கல. நினைச்சனா வலா தத்ருதில்லதீன யாபுதுனல்லாஹ், அல்லாஹ்வை நள்ளிரவிலே எழுந்து வணங்குவார்களே அப்படிப்பட்ட மக்களை அவங்களை விட்டு ஒதுக்குகின்றீர்கள். இவன் இஸ்லாத்துக்கு வரான் போறான், செத்து போறான், இவனுக்காக வேண்டி இந்த மக்களை ஒதுக்குகின்றீர்கள். நபியே, இவனுக்கு அல்லாஹ்ட்ட எந்த மதிப்பு கிடையாது. இந்த அபூஜஹல், அபுலஹப் மாதிரி பெரிய பெரிய சீமான்களுக்கு அல்லாஹ்ட்ட எந்த மதிப்பு கிடையாது. இவன் இரவுல இருந்து வணங்குறான் பாருங்க, அல்லாஹ்வுக்காண்டி எல்லாத்தையும் இழந்துட்டு நாளைக்கு உயிரை இழக்க தயாரா இருக்கா பாருங்க, இவன் தான் அல்லாஹ்ட்ட உயர்வானவன். இவனை எந்த காரணத்தை கொண்டு இவர்களை நீங்க ஒதுக்கி விடாதீர்கள். அது மட்டுமல்ல, ஒரு முறை பிரபலமான சம்பவம், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஐபிகளுக்கு இஸ்லாத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அப்துல்லா இப்னு உம்ம மக்தூம் கண்ணு தெரியாத சஹாபி வர்றாங்க, வந்து அப்படியே தட்டுத்தர மாதிரி வராங்க, யார் உட்காந்துருக்கான்னு தெரியல. அல்லிம்னி மிம்மா அல்லமுக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் கத்து கொடுத்தது எனக்கு கொஞ்சம் கத்து கொடுங்கட்டே வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்துல அந்த மனுஷன் ஏன்னா விஐபில பேசிட்டாங்க ரசூலுல்லாஹ், விஐபி அந்த விஐபிகள்ட்ட தனக்கு நல்ல பேர் கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லல, அந்த விஐபிகள் எப்படியா இஸ்லாத்தை கிடைக்கட்டும் பேசிட்டு இருக்கும்போது லைட்டா அப்படி ஓரமா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டா கடுகு எடுத்தாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய இயல்பிலே கிடையாது அது, அப்படி கடுகடுப்பதோ முகஞ்சுழிச்சு பேசுறதோ ரசூலுல்லாஹ் இயல்பிலே கிடையாது. ஆனா அங்கே ரசூலுல்லாஹ் ஒரு அழைப்பு பண்ணி தாவா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வந்துட்டாருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் லைட்டா கடுத்தாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள்லாம் அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி குர்ஆன்ல சொல்லிட்டான். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஹ்மா, ஒரு கண்ணு தெரியாதவர் வந்த பொழுது அவரை பார்த்து நீங்க கடுகு எடுக்கிறீங்களா, அல்லாஹ் கண்டிக்கிறான். கண்டிச்சு எப்படி கண்டிச்சான், கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் பூரா தெரிஞ்சுக்கிட்டாத அப்படின்னு சொல்லி. அப்ப அதனால சகோதரர்களே, இதே அந்த காஃபிர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டாங்க, இந்த மக்கள்லாம் விரட்டிடுன்னு சொல்லி. அப்ப சொன்னாங்க, வமா அனபி தாரிதில்லதீன ஆமனோ இன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம், இந்த ஏழை மக்கள், இந்த ஏழை முஸ்லிம்களை ஈமான் கொண்டவர்களை நான் ஒருபோதும் என்னை விட்டு விரட்ட தயாராக இல்லை. ஏனென்றால் நாளை மறுமையிலே இவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பார்கள். சந்திக்கும் போது என்ன பண்ணுவாங்க, என்ன போட்டு கொடுத்துருவாங்க, அல்லாஹ் என்ன விரட்டிட்டாருன்னு சொல்லி என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்ப யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, வந்து அப்ப யார் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க கேக்குறாங்க அவங்க. இன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம், தங்கள் ரப்பை அவர்கள் சந்திப்பார்கள். அந்த நேரத்திலே வலாக்கின்னி அராக்கும் கௌமன் தஜ்ஹலூன், எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, அதனால நீங்கள் தான் மடத்தனமான மக்களா இருக்கிறீங்க, அதனால நீங்க ஒருபோதும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, நாங்கள் விரட்ட தயாரா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, மை யன்சுருனி மினல்லாஹ் இன் தரத்துஹும் அஃபலா ததக்கரூன், நான் இவர்களை விரட்டி விட்டால் நாளை அல்லாஹ் என்னை குற்றம் பிடிக்கும் பொழுது அப்ப நீங்க ஹெல்ப் வருவீங்களா, உதவிக்கு வருவீங்களா, எனக்கு யார் ஹெல்ப் பண்ண முடியும்? அதனால இவங்க அல்லாஹ் ரொம்ப உயர்ந்த மக்கள், இவர்களை ஒருபோதும் நான் விரட்ட முடியாது. வலா அகூல் லக்கும் இன்தி ஹஸாயினுல்லாஹ், அதே நேரத்தில் என்கிட்ட அல்லாஹ்வுடைய எல்லா ஹஸானாக்களும் என்கிட்ட இருக்குது. வலா ஆலமுல் கைப, எல்லா மறைவான விஷயங்களும் எனக்கு தெரியும். வலா அகூலு இன்னி மலக்குன், நான் ஒரு மலக்காக்கும். வலா அகூலு அல்லதீன நஸ்தரி அயுனுக்கும் லை யுஅத்தியஹுமுல்லாஹ் கைரா, நீங்க யாரை வந்து ஈமான் கொள்ளவில்லை அவர்களுக்கு தான் அல்லாஹ் நன்மையை கொடுப்பான், இப்படிலாம் நான் சொல்ல தயாரா இல்லை. யார் சொல்றா, நூலை செஞ்சுறாங்க, என்கிட்ட அல்லாஹ்வுடைய பெரிய ஹஸானாக்கள் இருக்குது, நீங்க இஸ்லாத்துக்கு வந்து அந்த ஹஸானாலுக்கு உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன் நீங்க சொல்றாங்கல்ல. சாமியார் அப்புறம் எங்க தேடி ஓடுறான், சாமியார் தேடி போறான்னு என்ன காரணம்? இன்னைக்கு மடத்துல உள்ள சாமியார்கள்லாம் தங்கள் மடத்துக்கு சொத்தை பூரா தியாகம் பண்ணிட்டு தர்மம் பண்ணிட்டு ஓட்டானே அந்த உட்கார்ந்து யார் அந்த சாமியாரை தேடி போறான்னு பார்ப்போம்.
காஞ்சி மடத்துக்கு போறானாக்கா அங்க 1000 கோடி சொத்து இருக்குது. மேல்மருவத்தூர் தேடி ஓடுறானாக்கா அங்க 2000 கோடி சொத்து இருக்குது. திருவாதியா ஆதீனம், அந்த ஆதீனம், மதுரை ஆதீனத்தை அந்த ஆதீனம் இந்த ஆதீனம் போறா ஒவ்வொரு ஆதீனத்துல 100 கோடி 200 கோடி 300 கோடி சொத்து இருக்குது. அந்த எல்லா ஆதீனங்களையும் சொத்துக்களை பூரா இந்தியாவுக்கு கொடுத்து வெளிநாட்டு கடனை பூரா அடைச்சுட்டு மக்கள் சுபிச்சமா இருக்கட்டுமாக நாங்கள் ஓட்டாண்டியா வந்து உட்காரணும்னு சொன்னா ஓட்டாண்டியா தான் உட்கார்ந்து யாரும் கிட்ட சீண்ட மாட்டான். அவங்களுக்கு இருக்கிற 2000 கோடி 3000 கோடி அந்த சொத்துக்களை வச்சுக்கிட்டு தங்க தட்டு என்ன, தங்க சீட்டு என்ன, கீழே விற்கிறதுக்கு புளித்தோல் என்ன, புளித்தோல் தான் உட்கார வரோம். அது எவ்வளவு பெரிய ஆளுங்க உட்கார்ந்து சரி இவர் 2 மேல உட்காரணும். பாக்குறோம்ல, மேடைங்கிறதே பொதுவாக எல்லாரும் உயரமா உட்காருது, மேடைக்கு மேல இவருக்கு மட்டும் குட்டி மேடை. ஏன்னா இவர் எல்லாத்துல பெரிய ஆளாம். ஏன்னா 2000 கோடி வச்சிருக்காருல்ல, அந்த 2000 கோடி கொடுத்துட்டு வரப்போ எல்லாம் காலில் போட்டு மிதிப்பான். அப்போ அந்த கண்ணியம் கௌரவம் எதனால வருதுன்னு சொன்னா அதான் நூல்ல சொல்றாங்க, ஒமா வலா அக்குல்லக்கும் இந்தி ஹஸாயினுல்லா, அல்லாஹ்வுடைய எல்லா ஹஸானாக்களும் என்கிட்ட இருக்குது, எனக்கு வந்து என்கிட்ட வந்தீங்கன்னா நான் பணம் பூரா உங்களுக்கு தருவேன் அப்படின்னு நான் சொல்ல தயாரா இல்லை. ஒலா ஆலமுல் கைப, அல்ல மறைவான விஷயங்கள் பூரா எனக்கு தெரியும், அதனால எங்க இடத்துல வந்து சாமியே என்ன நடக்கும் கேட்டா போ சுபிட்சம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னோன்னே இவர் சுபிட்சம் உண்டாயிடும், அல்ல நாளைக்கு உனக்கு அது நடக்கும் இது நடக்கும் சொன்னோன்னு நடந்துரும். அப்படிலாம் நான் மக்களை ஏமாத்த தயாரா இல்லை. பாருங்க நபிமார்கள் எப்படிப்பட்ட பிரச்சாரம் பண்றாங்க பாருங்க. இன்னைக்கு பொதுவாகவே வந்து ஒரு மனுஷன் ஃபேமஸ் ஆனதுன்னா இந்த மாதிரி ஃப்ராடான விஷயங்களை வச்சு தான் ஃபேமஸ் ஆவான். ஆனா நபிமார்கள் நேர் மாற்றம், இப்படிப்பட்ட ஃப்ராடெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் 950 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு 80 பேர் இஸ்லாத்துக்கு வந்தான். 950 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஏன் 80 பேர் இஸ்லாத்துக்கு வந்தா? இந்த மாதிரி ஃப்ராட் பித்ராடெல்லாம் நான் செய்ய மாட்டேன். பல அக்கூலி நீ மலக்கும், நான் ஒரு மலக்குன்னு சொல்ல மாட்டேன். இப்பெல்லாம் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க. அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, காலு யா நூஹு, நூஹே கது ஜாதல்தனா, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. யார் சொன்னது? மக்கள் சொன்னா ரொம்ப ஓவரா பேசுறீங்க, நீங்க கொஞ்சம் பேசிட்டே போறீங்க. சொல்றாங்க மக்கள், கது ஜாதல்தனா ஃபஅக்ஸர்த ஜிதாலதனா, எங்கட்ட ரொம்ப ஓவரா விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஃபாத்தினா பிமா தாயிதுனா இன் குன்த மின சாதிகீன், நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி நாங்க இஸ்லாத்துக்கு வர மாட்டோம், நீங்க முடிஞ்சா உங்களுடைய எச்சரிக்கிறீங்களே அதாப் வரும் வேதனை வரும் சொல்லி அந்த அதாபை கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டான். அதாபை கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு அந்த மக்கள். அப்போ மூசா ஈசா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால இன்னமா யாத்தியக்கும் பிஹில்லா இன்ஷா வமா அன்தும் பிமுஅஜிஸின், அதை நான் கொண்டு வர முடியாதுப்பா, அல்லாஹ் எப்ப நடறானோ அப்ப கொண்டு வர்றான். அப்படி கொண்டு வரும்போது உங்களால பாதுகாக்க முடியாது, தப்பிக்க முடியாது. நீங்க என்ன சொல்லாதீங்க கொண்டு வரன்னு சொல்லி, அல்லாஹ் நடறா இப்பவும் கொண்டு வரலாம் அப்பவும் கொண்டு வரலாம், அப்படி கொண்டு வரும் பொழுது நீங்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்று சொல்லிட்டு வலா யன்ஃபஅக்கும் நுஸஹி இன் அரத்தும் அன் அன்ஸஹலக்கும் இன் கான அல்லாஹ் யுரீது அன் யுஹ்வியக்கும், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை வழிகேட்டிலே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் நான் எவ்வளவுதான் பிரச்சாரம் பண்ணாலும் எடுபடாதுப்பா உங்களுக்கு. யார் சொல்றாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதனால சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னா தன்னுடைய சிறிய தாப்பனாருக்கு ஹிதாயத் கிடைக்கல ரசூலுல்லாஹ் வேதனைப்படும் பொழுது அல்லாஹ் ஆயத் இறக்குனா எப்படி, இன்னக லா தஹதி மன் அஹபப்த வலாகின்னல்லாஹ் யஹதி மன் யஷா, நபியே நிச்சயமா நீங்கள் நாடியவர்களுக்கு ஒருபோது ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்பான்னு சொல்லி அல்லாஹ் சொன்னா பாருங்க. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கையில வச்சிருக்கான். அதனால தான் என்னங்க சோர்வா இருக்குதோ, தூக்கம் வருதா இல்லையா? சரி சுருக்கமா பிடிச்சாரு. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட அழுவாங்களா, யா ரப்பல் ஆலமீனே நல்ல வேளை ஹிதாயத்தை வந்து உன் கையில வச்சுக்கிட்ட, நீ நல்ல வேளை ஹிதாயத்தை உன் கையில வச்சுக்கிட்ட, நீ மட்டும் மனுஷனுக்கு கையில ஹிதாயத்தை கொடுத்துன்னு வச்சுக்க, என்ன மாதிரி மனுஷனுக்கு யாராவது ஹிதாயத்தை கொடுத்துருப்பானா? கருப்பான உருவம், தடித்த உதடு, சுருட்ட முடி, ஒட்டிய உடம்பு, பங்கர கோலம், உலகத்திலே ஒரு அருவருப்பான குழந்தை உலகத்தில் நானா இருக்க முடியும், இப்படிப்பட்ட எனக்கு யாராவது ஹிதாயத்தை கொடுத்துருப்பானா? நல்ல வேளை ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை உன் கையில வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு தஆலா அழுவாங்க. அதனால தான் சகோதரர்களே நம்ம அடிக்கடி சொல்றதுண்டு, இஸ்லாமியா நம்ம போய் 4 பேருக்கு இஸ்லாத்தை சொன்னா யாருங்க இஸ்லாத்துக்கு வருவாங்க, அதெல்லாம் சொன்னா காது வர சேர்க்கிறது நம்முடைய கடமை, கல்புல செலுத்த வேண்டியது அல்லாஹ்வுடைய கடமை, கல்புல செலுத்த வேண்டியது அல்லாஹ்வுடைய கடமை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மள்ட்ட வேலை செய்யற எத்தனையோ இந்துக்கள் இருக்காங்க, நம்மளோட பழகக்கூடிய எத்தனை இந்து நம்பர் இருக்காங்க, எத்தனை பேர் நம்ம யாராவது என்னைக்காவது இஸ்லாத்தை சொல்லியிருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அல்லாஹ் நம்ம பதில் சொல்ல வேண்டாமா? சார் நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான முன்மாதிரி ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு வெறும் 80 பேர் தான் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாங்க. இப்படி ஆன பிறகு கடைசியில நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லிடுறாங்க, யா அல்லாஹ் அந்த மக்கள் பண்ற அநியாயம் கொஞ்சம் நஞ்ச அநியாயம் இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து மேல எந்த அளவுக்கு விருப்பம் வந்துருதுன்னு சொன்னா, மரணிக்கு போய் சாவர நேரத்துல கூட தான் பிள்ளையை கூப்பிட்டு பார்ப்பா, அவர் நான் என் மௌத்துக்கு பிறகு எந்த காலம் மனசுலாம் மாறி நூஹ் சொல்றதை கேட்டக்கூடாது என்று வசியை செஞ்சுட்டு மௌத்தாக ஆரம்பிச்சான். இதை பார்த்தோன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட அழுது தொழுதுறாங்க, யா அல்லாஹ் இனிமே இவங்களை விட்டு வைக்காத, இனிமே விட்டு வைக்காத, ஒருத்த கூட பூமியில இருக்காத. 950 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு 80 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. ஜோடி யானையில ஒரு ஜோடி, பூனையில ஒரு ஜோடி, குதிரையில ஒரு ஜோடி, குருவி, புறா, மைனா, கிளி எல்லாத்திலும் ஒரு ஜோடி ஏத்திங்க. ஏன்னா அல்லாஹ் உலகத்தை அழிக்க போறான். அதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெள்ளப்பெருளத்துக்கு பிறகு ரப்பல் ஆலமீன் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு மனசு நொந்து பத்வா செஞ்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு பத்வா செஞ்சிருப்பாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க பாருங்க, யா அல்லாஹ் இனிமேல் இவர்கள் பூமியில பெற்றெடுப்பதாக இருந்தால் லா ததரன்ன ஆலிஹத்தக்கும் வலா ததரன்ன வத்தம் வலா சுஆம் வலா யகூஸ வலா யஊக வ நஸ்ரா, யா அல்லாஹ் இவர்கள்
இந்த மக்கள் சொல்றாங்க, நாங்க இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் சொன்னாங்களா எப்படி, லா ததரன்னு நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம் எங்களுடைய தெய்வங்கள். எந்த தெய்வம்? பத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர். இதெல்லாம் நான் சொன்ன பிறகு ஆரம்பத்தில் அவங்களுடைய முன்னோருடைய பெயர்கள். இவருடைய இந்த தெய்வங்களை நான் விட மாட்டோம். வக்கத அதல்லு கசீரா. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்பாங்களா, சொன்னாங்களா, ரப்பி வகால நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரப்பி என்ற ரட்சகனே, லா ததர் அல் அர்லி மினல் காஃபிரின் தையாரா, இந்த காஃபிர்ல ஒத்தனை கூட இந்த பூமியில விட்டு வச்சிடாதே யா அல்லாஹ். இவ்வளோ கஷ்டப்பட்ட பிறகு இவன் இஸ்லாத்துக்கு வரல, ஒத்தனை கூட பூமியில விட்டு வைக்காத. இன்னக்க நிச்சயமா நீ இன் ததரகும் இவர்களை பூமியில விட்டு வைத்தால் யுதில்லு இபாதக்க இருக்கிற மத்தவருடைய அடியார்களை வழிகெடுத்து விடுவார்கள். ஒலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, காஃபிரான பாவிகளை தவிர வேற யாரையும் இவர்கள் பெற்றெடுக்க மாட்டார்கள். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி கூட சொல்லல, இவன் இஸ்லாத்தை ஏத்துக்காட்டாலும் இவனுடைய பிச்சள மாதிரி இஸ்லாத்தை தெரிஞ்சுனாம அப்படி இல்லை, இவன் பெற்றெடுத்துக்கணும் காஃபிரா தான் வருவான். யா அல்லாஹ் இவனை பூமியில விட்டு வைக்காத. அந்த அளவுக்கு மனசு வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. சொன்ன பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய வெள்ளப்பிரளயத்தை ஏற்படுத்தினோட சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த கப்பலிலே ஏறிக்கொண்டு, அந்த கப்பலில் சில சம்பவங்கள் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, சிங்கமும் ஏறி இருக்குது, ஆடும் ஏறி இருக்குது. என்ன ஆகும், கப்பல்ல சிங்கமும் ஏறிச்சு, ஆடும் ஏறிடுச்சு. என்ன ஆகும், இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. ஏறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய ஈமான் கொண்ட 80 குடும்பத்தையும் ஏற்றிக்கிறாங்க கப்பல்ல. ஏற்றுற பிறகு அவங்களுடைய மகன் நிற்கிறான் ஓரமா. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனே வாடா, நீ ஏறிக்க, நீ வா ஏறிக்க, இப்ப வெள்ளம் வரப்போகுது, வெள்ளம் வந்தா அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. சகோதரர்களே, ஒரு நூஹ், அதாவது நம்ம நினைக்கிறோம், நம்ம எத்தனையோ பேருக்கு சொல்லிட்டோம் வரமாட்டேங்கிறாங்களே இஸ்லாத்துக்கு நினைக்கிறோம். ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல. பெத்த மகன் ஹிதாயத் இல்லை, ஈமான் கிடைக்கல. கேட்கறான், மகனே வா ஏறிக்க அப்படின்றாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து கேட்கறான், மகனே நீ வந்து ஏறிக்க அப்படின்றாங்க. அப்போ அவன் மகன் சொல்றான், இருக்கபு ஃபியா பிஸ்மில்லாஹி மஜ்ரிஹா வ முர்ஸாஹா இன் ரப்பில் கஃபூர் ரஹீம் ஃபகால சஆவி இலா ஜபலின் யாசிமுனி மினல் மா. நான் இது கப்பல்ல ஏறணும், ஒரு பெரிய மலை மேலே ஏறிட்டு நான் காப்பாத்திக்க போறேன், பொழைச்சுப்பேன். நான் சொல்றேன், சஆவி இலா ஜபலின், நான் ஒரு மலைக்கு சென்று விடுவேன், யாசிமுனி மினல் மா, அந்த மலை என்னை பாதுகாக்கும், இந்த மலையிலிருந்து இந்த வெள்ளத்திலிருந்து அந்த மலை என்னை காப்பாற்றும் அப்படின்றான். அப்ப சொல்றாங்க, கால உணவுகளை சொல்றாங்க, நபியே மகனே, லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லா இல்லா மன் ரஹிம, அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை, இந்த அதாபிலிருந்து உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது, அல்லாஹ்வால் இறக்கப்பட்டவனை தவிர அல்லாஹ்வுடைய இறக்கத்துக்கு நீ ஆளாயிடு வா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அத்தாமான் பேசிட்டு இருக்கும்போதே, வஹால பைனஹுமல் மௌஜு ஃபகான மினல் முகரகீன், திடீர் பெரிய அலை ஒன்று வருது, அப்படியே அந்த அலையில மூழ்கி போயிடுறான். யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனசு தாங்கலை. அப்போ கேட்குறாங்க, யா ரப்பி என் ரப்பே நாதா நூஹ் ரப்பஹு ஃபகால, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் ரப்பை அழைச்சி சொன்னாங்க, என் ரப்பி இன்னப்னி மின் அஹ்லி, என் மகன் யா அல்லாஹ், என் மகன் நான் 950 வருஷமா பூமியில சொன்னேன் இஸ்லாத்தை, என் மகனு கூட ஈமான் கிடைக்கல, யா அல்லாஹ் என் மகன் அழிய போறான், அவனை காப்பாத்தி யா அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட அழுது கேட்குறாங்க, இன்னப்னி மின் அஹ்லி இன்ன வாதுக்கல் ஹக்கு அந்த ஹக்குமுல் ஹக்கமுல் ஹாக்கிமீன், நீ நிச்சயமா வாக்களிச்சிருக்க, எனக்கு உதவி செய்யும் சொல்லி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், என் மகனை காப்பாத்து அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், கால அல்லாஹ் சொல்றான், யா நூஹு, நபியே நூஹே, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உங்க குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. ஒரு ஈமான் கொண்டவங்களுக்கு சொந்தக்காரங்க குடும்பம் எல்லாமே யார் தான்? ஈமான் கொண்டவர்கள் தான். ஒரு காஃபிர் இருந்து இன்னொரு மூமினுக்கு என்னவா இருக்க முடியாது? சொந்தமாக பந்தமாக இருக்க முடியாது. இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. இன்னஹு அமலுன் கைர சாலிஹின், அவன் மோசமான அமல் செய்றவன். ஆகவே ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம், உங்களுக்கு எதை பத்தி ஞானம் இல்லையோ அந்த மாதிரி விஷயத்தை கேட்டுட்டு இருக்காதீங்க. அல்லாஹ் கண்டிச்சான். ஏன்னா வாக்களிச்சுட்டு அவனை உதவி செய்ய வாக்களிச்சா இந்த மாதிரி உதவிலாம் செய்யல, அவன் உன் மகனே இல்லை, அவனை விட்டு தள்ளுங்க, ஒளிஞ்சு போறான், நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு அறிவில்லாத விஷயம் தான் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடனே அல்லாஹ்ட்ட தௌபா செய்றாங்க, யா அல்லாஹ் மன்னிச்சிரு, அல்லாஹ் நான் இப்படி கேட்க மாட்டேன், அல்லாஹ் தப்பா கேட்டேன், அல்லாஹ். உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட தௌபா செய்றாங்க. இப்படி சகோதரர்களே, அந்த கப்பலிலே ஏற்றப்பட்ட பிறகு கப்பலில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முறையிடுறாங்க, நபியே ஆடும் சிங்கமும் ஒன்னா இருக்குது, ஆடும் சிங்கமும் ஒன்னா இருக்குது, இந்த நேரத்தில் சிங்கம் வந்து ஆட்டை பார்த்து முறைக்குது, இப்போ நான் எப்படி இருக்குதுன்ற உடனே அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிங்கத்துக்கு முறைக்க முடியாத அளவுக்கு ஜுரத்தை கொடுத்துட்றான், இருந்த சிங்கத்துக்கு முறைக்க முடியாத அளவுக்கு காய்ச்சலை கொடுத்துட்றான். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எலித்தொலை தாங்க முடியல, மக்கள் பிரச்சனை பண்ணாங்க, யா அல்லாஹ் நூஹே எலித்தொலை தாங்க முடியும், எலிய வேற ஏற்றிக்கிட்டீங்க, அந்த எலி இருக்கிற துணிமணியை பூரா கடிச்சு நாசமாக்கிடுது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்ற உடனே அதை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த காய்ச்சலாக இருக்கக்கூடிய சம்பவங்கள் வருது, ஹதீஸ்கள் வருது, ஆனால் ரொம்ப ஆதாரப்பூர்வமான சொல்ல முடியாது, ஒரு சில ஹதீஸ்கள் உறுதியான ஹதீஸ்களும் கூட இதுல. அப்போ அந்த சிங்கத்துக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த சிங்கம் தும்முது, ஆக்சுவலி தும்முன உடனே அதனுடைய எச்சில இருந்து அல்லாஹ் எதை படைக்கிறான்னு சொன்னா பூனைகளை படைக்கிறான். சிங்கத்துடைய எச்சில், அதெல்லாம் சிங்கம் பூனை இது மாதிரி இருக்குங்க. பூனைக்கும் சிங்கத்துக்கு கொஞ்சம் தொடர்பு இருக்கு தெரியுமா, கொஞ்சம் நெஞ்சம் அப்படியே முறைக்கும், உருங்கும், அந்த மீசை பார்வை இதெல்லாம் வந்து அந்த கால் நகம் இதெல்லாம் சிங்கத்துக்கும் பூனை கொஞ்சம் தொடர்பு உண்டு. அந்த சிங்க தும்முனை எச்சிலேருந்து ரப்பல் ஆலமீன் பூனைகளை படைச்சான். பூனைகளை பார்த்தா எலிலாம் ஓடி போயிடுச்சு.
அப்புறம் என்ன ஆயிடுச்சு, மக்களுக்கு மத்தியில எல்லாம் ஒரே வருஷ கணக்கில் கப்பல் இருந்தா என்ன ஆகுங்க, எல்லாம் மழை ஜலம் கழிச்சு ஒரே நாரி போச்சுன்னு கம்ப்ளைண்ட். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணான, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யானையுடைய வாழை பிடிச்சி உழுக்குன்ற உடனே யானையுடைய வாழை பிடிச்சி உழுக்குறாங்களா, அதுல இருந்து பன்றிகள் அல்லாஹ் படைச்சானா. பன்றிகளை பிடிச்சா அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு. எந்த பிரச்சனை, கப்பல் புற நஜிசா இருக்கிற பிரச்சனை தீர்ந்து போச்சு. அப்ப இப்படியே சகோதரர்களே, இது ஒரு கேள்வி கேட்டு நான் சொல்றதை பற்றி சொல்றேன். கப்பலில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கப்பல் கட்டின உடனே இதில் ஒரு கதை ஒன்று இருக்குது, அந்த கதையை சொல்லிடுறேன். சகோதரர் அந்த கதையை கேட்டுருக்காரு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்றான் பரிகாசம் செய்தாருங்கிறான், கிண்டல் செஞ்சாங்க அப்படிங்கிறான். அப்போ அதில் ஒரு கதை ஒன்று என்ன இருக்குன்னு சொன்னால், அந்த கிண்டல் எப்படி பண்ணாங்கன்னு சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் செஞ்சுருவாங்களாம். செஞ்சு முடிச்ச உடனே மக்கள்லாம் என்ன பண்ண, மறுநாள் கக்கூஸ் இருக்குது அதில் போய் இருந்து வந்துருவாங்களாம். ஏல போய் அந்த கப்பலில் போய் இப்படியே மழை ஜலம் கழிச்சு அந்த கப்பல் ஃபுல்லாக நிரம்பி போச்சான். ஏதா மலமா நிரம்பி போச்சான். உடனே அல்லாஹ் என்ன பண்ணானா, அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தாருக்கு உடம்புல ஒரு அரிப்பு நோயை கொடுத்தானா. அந்த அரிப்பு நோய்க்கு என்னென்னமோ மருந்து பார்த்தாங்கன்னா குணமாகலையா. கடைசியில் என்னடா மருந்துன்னு பார்த்தா, அந்த கப்பலில் தேங்கிருச்சு மலம், அந்த மலத்தள்ளி கொஞ்சம் உடம்புல பூசிட்டு அரிப்பு போயிடும் அப்படின்னு ஒரு மருந்து கிடைச்ச உடனே தாங்கள் எந்த கப்பலில் அந்த மலத்தை கழிச்சாங்களோ அந்த மலத்தை தங்களுடைய கையால் எடுத்து உடம்புல பூசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அந்த கதைக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இந்த கதைக்கு என்ன கிடையாதுங்க, ஆதாரம் கிடையாது. இந்த கதைலாம் யாரும் கேட்காதீங்க. ஹயர் இதுல இன்னொரு விஷயம், நேற்றைய பயான்ல ஹாபில் காபில் சம்பவத்தை சொல்லும் பொழுது ஒரு குரான்ல உள்ள ஒரு சம்பவம் சொல்ல மறந்துட்டேன். சில சகோதரர் அப்புறம் ஞாபகப்படுத்தினாங்க. அதை சொல்லி நினைச்சோன்னா, காபில் வந்து ஹாபில கொலை பண்றான் இல்லையா, கொலை பண்ணிட்டு தம்பியோட ஜனாசா தோல்ல தூக்கி போட்டு அலையறான், எப்படி அடக்கம் பண்ண தெரியாம. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 காக்கி அனுப்புறான். காக்கா வந்து என்ன பண்ணுறா, ஒரு 2 காக்கா ஒன்று கூட சண்டை போடுறா. ஒரு காக்கை சாவடிச்சிருது. அந்த காக்கை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, குழி தோண்டி இந்த காக்கையை புதைக்குது. இந்த கதையை என்ன புதைக்குது. இதை பார்த்தவன தான், ஓஹோ இந்த காக்கைக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லாமல் போச்சு, இவன் என்ன பண்றான், தோண்டி புதைச்சான்னு சொல்லி இது குரான்லேயே இருக்குது, ஆதாரப்பூர்வமான சம்பவம். நான் சொல்லிருக்கணும், அந்த டைம்ல மறந்துட்டேன். இப்போ இந்த கதையை பத்தி கேட்டதால அது ஞாபகம் வந்துருச்சு. ஹயர் இந்த சூழ்நிலை சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பல்ல 80 கூட்டத்தாரோட போறாங்க. போகும்பொழுதுதான் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு பிறகு அந்த கப்பல் ஜுதி என்று சொல்லக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் போய் ஒதுங்குது. ஒதுங்குனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுறான். என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், நான் மலைக்கு வானத்திற்கு கட்டளையிட்டோம், இக்லஇ மாஅகி யா ஸமா அக்லஇ மாஅகி, மழை மேகமே உன்னுடைய மழையை நிறுத்திக்கொள், பூமியே உன்னுடைய தண்ணீரை நிறுத்திக்கொள் அல்லாஹ் கட்டளையிட்டான். உடனே மழை நின்று என்ன ஆயிடுச்சு, தண்ணீர் வெள்ளம் வடிய ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளம் வடிய ஆரம்பிச்ச பிறகு இதுக்கு அப்புறம் தான் அந்த ஜூதிங்கிற மலை அடிவாரத்தில் போய் அந்த கப்பல் போய் ஒதுங்கின பிறகு தான் சகோதரர்களே, இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் மதீனாவுக்கு வரும்பொழுது பார்க்குறாங்க, யூதர்கள்லாம் வந்து ஆஷுரா அதாவது முஹர்ரம் 10 அன்னைக்கு நோன்பு வைக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எதுக்காண்டி நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த யூதர்கள் சொல்றாங்க, இந்த முஹர்ரம் 10 அன்னைக்கு தான் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌன்கிட்ட காப்பாற்றினான். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜுதி மலையில ஒதுங்க வச்சான். அதனால தான் இன்றைக்கு நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹனு அஹக்கு பி மூசா மின்கும் வ அஹக்கு பி நூஹி மின்கும், அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காகவும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காகவும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதிலே உங்களை விட அதிகமான உரிமை எங்களுக்கு தான் இருக்குது. அதனால நாங்க இனிமேல் 10 மட்டுமல்ல 9, 10 சேர்த்து நோன்பு வைப்போம் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆஷுரா நோன்பை நம்ம அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முஹர்ரம் 10 அன்னைக்கு என்ன ஆகுது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் அந்த ஜுதிங்கிற இடத்துல போய் தங்கின உடனே சகோதரர்களே, இந்த கப்பலிலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வெள்ள பிரளயம் முடிந்த பிறகு, வெள்ளம் வடிஞ்ச பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு காலம் பூமியில இருந்தாங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. எத்தனை வருஷம் இருந்தாங்க, எப்போ மூத்தானாங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இந்த சூழ்நிலையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சக்கராத் நேரம் வருது. தன்னுடைய பிள்ளைகள்லாம் கூப்பிடுறாங்க. அதாவது வெள்ள பிரளயத்தில் அந்த பிள்ளை அழிஞ்சு போயிட்டான், செத்து போயிட்டான். வெள்ள பிரளயத்துக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூப்பிட்டு சொல்றாங்க, மக்களே, என்னுடைய மக்களே, நான் 2 விஷயங்களை உங்களை ஏவுகின்றேன், 2 விஷயங்களை விட்டு உங்களை தடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏவுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹை கொண்டு ஏவுகின்றேன். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் விட்டுறாதீங்க. ஏனென்றால் அப்பதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஏனென்றால் 7 வானங்களையும் 7 பூமிகளையும் தராசின் ஒரு தட்டிலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹை தராசின் இன்னொரு தட்டிலும் வைத்தால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் வெயிட் அதிகமா இருக்கும். அவ்வளவு பவர்ஃபுல்லானது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், அதை மட்டும் விட்டுறாதீங்க என்று கலிமாவுடைய மகத்துவத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாங்க, 2வது நான் உங்களை ஏவக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இந்த திக்ரை நீங்க அதிகமா செய்யுங்க. ஏன்னா இந்த 2யுமே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த 2யுமே லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற திக்ர் சொன்னாங்க. இன்னஹு அஃதலு திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. திக்ர்களே மிக சிறந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறாங்க. அதே மாதிரி சொன்னா கலிமத்தானே ஹஃபீஃபத்தானே அலல் மீசானி, 2 வார்த்தைகள் இருக்கின்றன. மீசான் தராசிலே கனமான 2 வார்த்தைகள், ரஹ்மானுக்கு மிக மிக ஓப்பான வார்த்தைகள், சொல்வதற்கு நாவிலே மிக மிக இலகுவான வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இந்த திக்ர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகள் வலியுறுத்தி சொல்றாங்க, 2 விஷயங்களை விட்டு உங்களை எச்சரிக்கின்றேன். 2 விஷயங்களை விட்டு உங்களை எச்சரிக்கின்றேன். ஒன்று ஷிர்க், இன்னொன்று தற்பெருமை, கிபுர்.
தற்பெருமை என்ற கிபரை விட்டும் ஷிர்க் என்ற இணை வைப்பதை விட்டு உங்களை தடுக்கின்றேன். ஏன்னு சொன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்கான ஃபீ கல்பி மிஸ்கால தர்ரத்தி மினல் கபர் லம் யம்சுஹு ராயிஹத்தல் ஜன்னா. யாருடைய உள்ளத்திலே ஒரு அணுவளவுக்கு தான் என்ற அகம்பாவம் இருக்குமோ ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துடைய வாடையை கூட அவர் நுகர வைக்க மாட்டான். அல்லாஹ் எல்லாரையும் காப்பாற்றுவானாங்க. ஏன்னா அந்த கிபர் இருக்குது பாருங்க, இதை விட மோசமான குணம் எதுவும் கிடையாதுங்க. அதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய சக்கராத் நேரத்துல தன்னுடைய பிள்ளைகளை சொல்றாங்க. இந்த ஹதீஸை சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்கறாங்க, மல் கிபர் யா ரசூலல்லாஹ், யா ரசூல் தற்பெருமைனா என்ன, தற்பெருமைனா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்க ரொம்ப அழகான ட்ரெஸ் அணின்னு ஆட ஆசைப்படுறோம், இது தற்பெருமையான்னு கேட்கறாங்க. இல்ல அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நல்ல அழகான செருப்பு பொண்ணு ஆசைப்படுறோம், இது தற்பெருமையாங்கிறாங்க. இல்ல அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாங்க 4-5 நண்பர்களோட எப்பவும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், இது தற்பெருமையான்னு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் இல்லங்கிறாங்க. அப்ப யா ரசூலுல்லாஹ் ஃபமல் கிப்ரு, அப்ப தற்பெருமைனா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சஃபஹுல் ஹக்கி வ கமத்துன் நாஸ், உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் மற்ற மக்களை மட்டமாக நினைப்பதும், இதுதான் தற்பெருமை அப்படிங்கிறாங்க. அதான் இதுதான் உண்மைன்னு தெரியுது. சில ஈகோ இருக்கு பாருங்க, பிடிவாதம், அதுக்கு நம்ம பிடிவாதங்குவோம். ஆனா அதுதான் ரசூலுல்லாஹி தற்பெருமைங்கிறாங்க, கிபுருங்கிறாங்க. ஹக்குன்னு தெரியும், இருந்தாலும் ஏத்துக்கிட்டா நம்மளுடைய அந்த இது குறைஞ்சு போயிடும் சொல்லி அவ்வளோ பார்ப்போம் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுதான் பெருமைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உண்மையை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இருக்குமேனால் அது தற்பெருமை இல்லைன்னு அர்த்தம். உண்மையை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லைன்னு சொன்னா அதான் தற்பெருமை. சொன்னா ரெண்டாவது கமத்து நாஸ், மற்ற மக்களை மட்டம் அணிங்க, அவனா அப்படிங்கிறது, மட்டமா நினைக்கிறது மற்றவங்களை. இந்த 2 நாள் தற்பெருமை அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த 2 விட்டு எச்சரிக்கிறார்கள். கடைசியில் அவங்க அல்லாஹ்விடத்தில் போய் சேர்கிறார்கள். அவர்களுடைய கபரு மக்காவிலே காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே மஸ்ஜிதுல் ஹராமிலே அடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க வரலாறுகளில் எழுதப்பட்டிருக்கு. சகோதரர்களே, இது இன்னும் இங்க விவரமா தெரியணும்னு சொன்னா சூரத்து ஹூதுல போய் பாருங்க. சூரத்து ஹூதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறு வருது குர்ஆன்ல. அதே மாதிரி சூரத்து நூஹ் ரொம்ப அழகா இருக்கும். அந்த சூரா ஓதுறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படியே அவங்க சொல்ற வார்த்தை விவரமா அவங்க சொன்னா நேத்து மாதிரி ஆயிடும், இன்னும் 1 மணி நேரம் ஆயிடும். அதனால சொல்றது டைம் இல்ல. நீ அந்த சூரத்து நூஹ் எடுத்து பாருங்க. அதாவது பயானுங்கிறது ஏதோ அஜர் சொல்றாரு கேட்கணுங்கிற மாதிரி இல்லாம நமக்கு குர்ஆனோட தொடர்பு இருக்கணுங்க. அதான் நான் ஏன் திரும்ப உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு குர்ஆனோட தொடர்பு இருக்கணும். ஏதோ அந்த காதல கேட்ட அந்த காதல விட்டோம் இல்லாம குர்ஆனுடைய தொடர்போடு நாம் வாழ்வோமேனால் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இருந்ததை போன்று ஈமானுடைய உறுதியையும் இஸ்லாத்துடைய மேம்பாட்டையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவான். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கண்ணால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்காக சாட்சி சொல்லக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.